நம்ம இன்னைக்கு லாஜிக்கல் ரீசனிங்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங். நம்ம எதெல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா ஆர்கியூமெண்ட்ஸ் ஸ்ட்ராங், வீக், வேலிட், இன்வேலிட். ஏன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நமக்கு இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட், டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட் பிரியும். அந்த டிடக்டிவ் ஆர்கியூமெண்ட்ல நமக்கு வேலிட், இன்வேலிட் வரும். இண்டக்டிவ் ஆர்கியூமெண்ட்ல தான் நமக்கு ஸ்ட்ராங், வீக் கண்டுபிடிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் பார்த்தோம். ஸோ connotations அண்ட் denotations ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தோம். ஓகே, டெனோட்டேஷனா நார்மலா ஒரு டிக்ஷனரி இருக்கிற டேர்ம்ஸ் அவ்வளவுதான். கொனோட்டேஷன்ஸ்ல கொஞ்சம் சப்ஜெக்டிவா இருக்கும், அது அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் பார்த்தோம், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் பார்த்தோம், மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேலசிஸ். இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் லாஜிக், பிரமாணாஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனுமானஸ் கொஞ்சம் இருக்கு. நாளைக்கு இதோட கண்டினியூஷன் வியாப்தி, எத்துவ பாஷா, டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் சென்டென்சஸ் அந்த கான்ட்ரா பாசிட்டிவ் நம்ம பார்த்துட்டோம். கான்ட்ரா பாசிட்டிவ்னா ஒண்ணுமே இல்லை, நார்மலா அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும், நெகேஷனா இருக்கும். நெகேஷன்னா என்னன்னா நெகட்டிவாவும் இருக்கும், ரிவர்ஸ் ஆகியும் இருக்கும். ஆனா மெயினா என்னன்னா நார்மல் சென்டென்ஸும் கான்ட்ரா பாசிட்டிவும் ரெண்டும் லாஜிக்கலி ஈக்குவலண்ட் தான். ஓகேவா? அதுக்கேத்த மாதிரி இந்த நான் ஆட் பண்ணிருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த லாஜிக்கல் சென்டென்ஸ், லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அந்த கொஸ்டின்ல இந்த நான் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இந்த கான்ட்ரா பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் காரணம். ஓகே, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு PYQs பார்ப்போம் கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து. அதுக்கப்புறம் நமக்கு இந்தியன் லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது. இது ட்ரை பண்ணுங்க நீங்க. which of the following statements are logically equivalent? இந்த கான்ட்ரா பாசிட்டிவ்னா என்னன்னா மாறி இருக்கும், ரிவர்ஸாவும் இருக்கும், நெகேஷனாவும் இருக்கும். ஆனா அதுவும் நார்மல் சென்டென்ஸும் இதுவும் சேம் தான். இப்ப நீங்க இந்த லாஜிக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணி இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப நமக்கு இந்த மாதிரிதான் லாஜிக்கல் ஈக்குவலன்ட்ல நான் சேர்த்துதான் நிறைய கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. which of the following statements are logically equivalent? கரெக்ட் மேம். புரிஞ்சுதாப்பா? கரெக்ட். எஸ் மேம். இதுதான் கான்ட்ரா பாசிட்டிவ். நோ மெட்டல்ஸ் வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், நோ சென்டென்ஸ் நமக்கு ரிவர்ஸ் ஆகும். அதனால நோ மெட்டல்ஸ் ஆர் கேசஸ், நோ கேசஸ் ஆர் மெட்டல்ஸ் இருக்கு. இங்க நோ மெட்டல்ஸ் ஆர் நான் கேசஸ்னா அப்ப மெட்டல்ஸ் எல்லாம் கேஸ்ன்னு ஆயிடுச்சு. அப்ப இந்த சென்டென்ஸ் தப்பாயிடுது. ஆல் மெட்டல்ஸ் ஆர் நான் கேசஸ்னா மெட்டல்ஸ் எல்லாம் கேசஸ், இது கரெக்டா வருது. சோ நோ மெட்டல்ஸ் ஆர் கேசஸ், நோ கேசஸ் ஆர் மெட்டல்ஸ், இது கரெக்டா வருது. இது மெட்டல்ஸும் கேசஸ்ன்றது தான் இதுல நம்ம சொல்ல வர்றது. இந்த நோன் சேர்க்கவே கொஞ்சம் நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுது. சோ ABD இது ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் இது பாருங்கப்பா. which of the following statements is logically equivalent to the statement all beverages are liquid? இது பாருங்க. சூப்பர் சூப்பர் கரெக்ட். இல்ல கேர்லின், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க கேர்லின். இதுதான் கான்ட்ரா பாசிட்டிவ் பா, ஒண்ணுமே இல்ல. ஆல் பீவரேஜஸ் ஆர் லிக்விட் வந்திருக்கா, இது ரிவர்ஸ் ஆகுமா? சோ லிக்விடுக்கு நான் வருதா, பீவரேஜுக்கும் நான் வருதா? ஆக்சுவலா இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஈக்குவலன்ட், சேம் தான். ஆல் பீவரேஜஸ் ஆர் லிக்விட், ஆல் நான் லிக்விட்ஸ் ஆர் நான் பீவரேஜஸ். அப்படின்னா எல்லா லிக்விடும் பீவரேஜ் தான். இது ப்ராப்பர் கான்ட்ரா பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த கான்ட்ரா பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஈக்குவலன்ட். கான்ட்ரடிக்டரியா வரா மாதிரி வரும், பட் ரெண்டுமே இங்கேயும் நான் வருது, இங்கேயும் நான் வருது. இதுதான் கரெக்டான கான்ட்ரா பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஆல் பீவரேஜஸ் ஆர் லிக்விட், இந்த லிக்விட் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். ரிவர்ஸ்னா இதுதான்ப்பா, இந்த ப்ரெடிகேட் வந்து சப்ஜெக்ட்ல வந்துரும் இங்க, அதுதான் ரிவர்ஸ். சோ இதுதான் ஆன்சர். இப்ப இந்த மாதிரி கொடுத்துதான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றான் நம்மள. ஓகே, ஆல் கரெக்டா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்க பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இங்க நெகேஷன்னா நான் ஆட் ஆகி வரும், இல்ல நோ ஆட் ஆகி வரும். மேக்ஸிமம் இங்க நடுவுல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்ல வரும்போது நான் தான் ஆட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் கான்ட்ரா பாசிட்டிவ். ஆல் பீவரேஜஸ் ஆர் லிக்விட், ஆல் நான் லிக்விட்ஸ் ஆர் நான் பீவரேஜஸ்னா இதுவும் லிக்விட் பீவரேஜ் ரெண்டும் ஒண்ணு தானே, லாஜிக்கலி ரெண்டும் ஒண்ணுதான். சோ லாஜிக்கலி இது ஈக்குவலன்ட். ஓகே, இந்த மாதிரி தான் இப்ப கொஞ்சம் வருது ஒரு 3 இயர்ஸா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க.
கொஞ்சம் fallacies. இது ஸ்டீலிங். ஓகே, இங்க ஸ்பேஸ் வந்துருச்சுப்பா, இங்க ஸ்பேஸ் கிடையாது. ஸ்டீலிங். இது யூஜிசி கொஸ்டின் தான்ப்பா இதுவும். சூப்பர் இல்லைன்னா கரெக்ட். யோசிச்சு பாருங்க. Which informal fallacy is committed in the following statement? Okay. Your argument that I should stop stealing chocolates from the corner store is no good. அந்த மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க. ஓகே, சாக்லேட் சாப்பிடக்கூடாது. ஓகே, யூ டோல் மீ யோர் செல்ஃப் ஜஸ்ட் அ மந்த் அகோ சொன்ன தட் யூ டூ ஸ்டோல் சாக்லேட்ஸ் வென் யூ வேர் எ கிட். ஆக்சுவலி நம்ம யூ டூ ஒரு ஃபேலசி கூட பார்த்தோம்ல, அது கூட இந்த மாதிரி தான் வரும். ஓகே, பட் அது இங்க இல்ல. வேற எது இங்க வரும்னா, இந்த ரெட் டேரிங் தான் நமக்கு தெரியும். நம்ம ஏதோ ஒரு டாபிக்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றது ரெட் டேரிங். ஸ்ட்ராமேன் ஃபேலசினா அவங்களோட பாயிண்டையே அவங்களுக்கு நேரா வேற மாதிரி அதை திருப்பி விட்டு பேச வைக்கிறது ஸ்ட்ராமேன். மிஸ்ஸிங் த பாயிண்ட்ங்கிறது சரியா புரிஞ்சுக்காம கன்க்ளூஷனுக்கு போறது மிஸ்ஸிங் த பாயிண்ட் ஃபேலசி. ஆட் ஆமினம்னா என்னன்னா, அன்னைக்கே நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கல. ஆட் ஆமினம்னா யாரோ நம்ம கிட்ட சொல்றாங்க, சொல்றதை விட்டுடுவோம். அந்த ஆர்கியூமெண்ட் என்ன சொன்னாங்களோ அதை விட்டுட்டு அவங்களையே நம்ம எதனா ஒண்ணு திட்டுறதோ, அவங்களையே ஏதோ குறை சொல்றது, அதுதான் ஆட் ஆமினம் ஆக்சுவலா. ஓகேவா? இதுதான்ப்பா ஆட் ஆமினம்னா. என்னன்னா, யாரோ நம்ம கிட்ட சொல்றாங்க, அந்த சொல்றதை விட்டுட்டு அவங்கள நம்ம எதனா ஒண்ணு அவங்க குறைய சொல்லி காட்டுறது. ஏன் நீயும் தானே பண்ண, அந்த மாதிரி. அதுதான் ஆட் ஆமினம். ஓகேவா? அன்னைக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டோம். ஓகே, இது வந்து அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ ரெட் டேரிங்னா டிஸ்ட்ராக்ட், ஸ்ட்ராமேனு தெரியும். ஓகே, மிஸ்ஸிங் த பாயிண்ட்னா ஒரு கன்க்ளூஷன் வந்து ப்ராப்பரா வராத ஒரு அன்ரிலேட்டட் கன்க்ளூஷனுக்கு வர்றது மிஸ்ஸிங் த பாயிண்ட். ஸோ அந்த ப்ரிமைசஸை சரியா புரிஞ்சிக்கல, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஓமினம்னா அவங்கள பர்சனையே அட்டாக் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கப்பா. Which of the following statement is contrapositive? சூப்பர், அவ்வளவுதான். இதைதான் புடிச்சது பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இங்க ப்ரெடிகேட்ல இருக்குது, சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் ஆட் ஆயிடுச்சு. பட் ரெண்டுமே லாஜிக்கலி ஈக்குவல் தான். சூப்பர் மேம். சோபனா, கலைச்செல்வி மேம், லேனு மேம், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இது பாருங்கப்பா. இது கொஞ்சம் நம்ம பார்க்கல, ட்ரை பண்ணுங்க, நம்ம திரும்பி பார்ப்போம் இது என்னன்னு. இது நம்ம இந்த டாபிக் பார்க்கல, ரெண்டு தான் பார்த்தோம். நான் சொல்றேன். லெக்சிக்கல்னா என்னன்னா டிக்ஷனரி வேர்ட்பா. ப்ரிசைஸ்னா எதையுமே குட்டியா எழுதுறது நம்ம ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரிசைஸ். இந்த ஸ்டிப்புலேட்டிவ் சொல்றதுதான் நம்ம ஏதோ ஒரு சென்டென்ஸை ஒரு சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்றது. ஈவன் நம்ம மேத்ஸ்லனா எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்றது, அதெல்லாமே ஸ்டிப்புலேட்டிவ் தான். ஓகே, பர்சியூசிவ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல. பர்சியூசிவ்னா மத்தவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நம்ம பேசுறது, அது எல்லாமே பர்சியூசிவ். ஓகேவா? சோ இதுல ஆன்சர் வந்து ஸ்டிப்புலேட்டிவ். அந்த சிக்னல், இந்த சிம்பிள் யூஸ் பண்றதெல்லாம் ஸ்டிப்புலேட்டிவ். ஓகே, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்குப்பா எல்லாத்துக்குமே இதுல. சோ லெக்சிக்கல்னா ஒரு காமன் டிக்ஷனரி மீனிங். ப்ரிசைஸ்னா ஒரு சின்னதா எழுதுறது. ப்ரிசைஸ்னாலே ஒரு சின்னதா எழுதுறது. இப்ப அடல்ட்னு சொல்றோம், anyone 18 years or older அடல்ட்னு நம்ம சொல்றோம். ஸ்டிப்புலேட்டிவ்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்றது. ஓகே, பர்சியூசிவ்னா மத்தவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்காக பண்ற டேர்ம். இப்ப ஃப்ரீடம் சொல்லும் போது அதுல ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற ஏதோ ஒரு அந்த வேர்டு வந்து மத்தவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றது, அது பர்சியூசிவ். நெக்ஸ்ட் இது பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். நார்மல் டேர்ம், நார்மல் டேர்ம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றோம்னா அது வந்து லெக்சிக்கல். இல்ல பர்சியூசிவ் எப்ப வரும்னா மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண பேசுறது. இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஓகே, அந்த மாதிரி வேர்டு எதுவும் யூஸ், ஒரு மாதிரி அவங்களை உணர்ச்சி வசப்படுத்த வைக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் இது பாரு, fallacy. இது ஆக்சுவலா இந்த fallacy நம்ம அதுல மிஸ் பண்ணிட்டோம்.
பட் மத்தது கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா இது தெரிஞ்சிடும். கரெக்ட் கரெக்ட், சூப்பர் சூப்பர். ஸ்ட்ராமேன் நமக்கு தெரியும், அதை அப்படியே அவங்களை மிஸ் இன்டர்பிரட் பண்ணி அவங்க பேசுறத வச்சு. ஸ்லிப்பரி ஸ்லோப்னா ஒரு சின்ன விஷயத்த அப்படியே ஊதி அப்படியே பெருசாக்கி பண்றது. ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன் சின்ன சின்ன விஷயத்த அப்படி அதாவது சின்னத ஒரு பார்ட்டை வந்து ஓலா பண்றது இல்லையா. See, அதுதான் equivocation policy-னா, fallacy-னா, when your word is used with multiple meanings in an argument leading to confusion or your false conclusion. அதுதான் ஒரு அந்த சென்டென்ஸ்குள்ளேயே அந்த வேர்டு வந்து இப்ப நமக்கு எவ்வளவோ இருக்குல்ல, ரைட்ன்றத நம்ம ரைட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து இப்ப ஃபேலசினானே என்னது, நம்ம சரியா தப்பா புரிஞ்சுக்கிறது தானே ஃபேலசி. அந்த வேர்டு வந்து நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்க வைக்குது, அவ்வளவுதான். அது ஈக்விவோகேஷன். இப்ப பேங்க் இஸ் அ பிளேஸ் வேர் மணி இஸ் கெப்ட், அது நமக்கு தெரியும். ஆனா இந்த ரிவர் பேங்க்ன்ற வேர்டு வரும்போது ஆஸ் அ லாட் ஆஃப் வாட்டர், ஆனா இந்த இடத்துல அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது. அதுதான் அந்த வேர்டு வந்து மல்டிபிள் மீனிங் வேர்டு எங்க வருதோ அங்க ஈக்விவோகேஷன் ஃபேலசி வந்து. ஓகே, ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன் எப்பயுமே வாட் இஸ் ட்ரூ ஃபார் யோர் பார்ட், அதுதான் காம்போசிஷன். குட்டி குட்டியா இருக்கிறதுல ஓலாவும் பெருசு. அதை எவ்ரி டீம் மெம்பர் வந்து சரியா இருந்தா அந்த குரூப்பே நல்லா இருக்கு நம்ம படிச்சோல, அது ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன். நெக்ஸ்ட் இது பாருங்க, டூ ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் கான்ட்ரடிக்டரிஸ். எப்ப கான்ட்ரடிக்டரி இருக்கும் நல்லா பாருங்க. இது ஷோபனா இன்னும் ஒன் டைம் ஷோபனா, ஏன்னா அது பார்க்கும்போது நமக்கும் தெரியும். வெரி குட் லேனு. அந்த போத் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டிஃபர் ஆகுதுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கண்ணு அங்கதான் போகும். அதை கன்ஃபியூஸ் பண்ணலாம். வெரி குட் ஸ்ரீராம். ஒண்ணுமே இல்ல, இது கண்டிப்பா பார்த்தோன்னே யாரா இருந்தாலும் டக்கு நம்ம எக்ஸாம்ல எதாவது போகும், நம்மள கன்ஃபியூஸ் பண்ணாதான் அப்படி கொடுத்துருக்கான். ஆனா அதுக்குதான் இங்க என்ன கொடுத்துட்டான் பாருங்க, டிஃபரன்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் டேர்ம்னு கொடுத்துட்டான். அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லைல்ல. இப்ப நோவும் சம்மும் உனக்கு கான்ட்ரடிக்டரி. ஓகே, நோ கார் இஸ் பஸ், சம் கார் இஸ் பஸ்ன்னு சொல்லலாம்ல, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அங்க மாறாது இல்லையா. அந்த லாஜிக் இங்க வருது இந்த இடத்துல. ஓகே, இங்க சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறணும் அவசியம் இல்லை, நோக்கும் இதுக்கும். அதே மாதிரி ஆல்க்கும் சம் நாட்டுக்கும் மாறணும் அவசியம் இல்லை. சோ இஃப் ஒன் இஸ் டினையல் ஆர் நெகேஷன் ஆஃப் த அதர், அது கரெக்ட் தானே. ஆல் சம் நாட், நோ சம், ரெண்டும் வேற வேற தானே. பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுலயே மாறிடும் இல்லையா. நெக்ஸ்ட், அது கன்ஃபியூஸ் பண்ண வேணும்ட்டே அங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கப்பா, which of the following pertains to fallacy of ambiguity? Ambiguity-னா it means something that can be understood in more than one way. ஒரு வேர்டு வந்து நம்ம 2-3 விதத்துல எடுத்துக்கிற வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணா நம்ம எப்படி எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். ரெண்டு மூணு விஷயத்துல எடுத்துக்கிறது இல்ல. அகைன் கனெக்ஷன். ரெட் ஹெரிங்னா டைவர்ட் பண்றது. எஸ்டி ஜெனரலைசேஷன்னா டக்குன்னு முடிவுக்கு வந்துடுறது யோசிக்காம. ஸ்ட்ராங் மேன்னா மிஸ்இன்டர்பிரட் பண்றது. அப்ப ஈக்விவோகேஷன் இல்லையா. இப்ப பார்த்தாலோப்பா நம்ம அந்த வேர்டு இல்ல, நம்ம அது அவங்க சொல்லும் போது அதுக்கு 2-3 அர்த்தத்துல நம்ம எடுத்து போல, அது எல்லாமே ஈக்விவோகேஷன் தான். ஏன்னா அந்த வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்றது ப்ராப்பரா இருக்காது. அதுதானே ஃபேலசி எல்லாமே. நம்ம எதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் ஃபேலசி தான். சோ இதான் ஈக்விவோகேஷன். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது இது ஆக்சுவலா கொஞ்சம் நம்ம பார்க்காத டாபிக், அதுக்கு தான் இதை எடுத்துட்டோம். இது நம்ம பார்த்துட்டு திருப்பி இங்க வருவோம். சூப்பர் இல்லைன்னுவா. ஆக்சுவலா இது கிடையாது மேம். இல்ல இல்ல இல்ல, நெகட்டிவ் ப்ரிமைசஸ். நெகட்டிவ் ப்ரிமைசஸ் இல்லையே, ரெண்டாவது நெகட்டிவ் இல்லையேப்பா. ஓகே, ரெண்டுமே நெகட்டிவா வந்துச்சுன்னா கரெக்ட். அஃபர்மேட்டிவ் கன்க்ளூஷன் ஃப்ரம் நெகட்டிவ் ப்ரிமைசஸ் ரைட். சம்டைம்ஸ் ரெண்டுமே நெகட்டிவ் ப்ரிமைசஸ் அப்படின்னா சம் குட் ஆக்டர்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் மென், இது ஒரு நெகட்டிவ் ப்ரிமைஸ். அந்த மாதிரி வந்தா கரெக்ட் அது. ஆனா இது கிடையாதுப்பா, இது நெகட்டிவ் கிடையாது. ரெண்டாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது ஆக்சுவலா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில் வரும். அது என்ன நம்ம பார்த்துட்டு வருவோம். ஓகேவா. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில்னா என்னன்னா, நீங்க அதை எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியும். எக்ஸாம்ல ஆனா நமக்கு இது மாதிரிதான் கொடுப்பான். ப்ரிமைஸ் 1 ப்ரிமைஸ் 2 நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா. குட் ஈவினிங் மேம் கலைவாணி. சம் குட் ஆக்டர்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் மென். ஓகே, எழுதியாச்சு. ஆல் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் மென். அப்ப இந்த ஸ்ட்ராங் மென்னுங்கிறதா இங்க நமக்கு வந்து மிடில் இல்லையா.
நம்ம 2 இருக்கு, நமக்கு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கு, மேஜர் டேர்ம் மைனர் டேர்ம் இருக்கு. நம்ம இந்த மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல படிச்ச மாதிரியே தான் இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஆனா இதோட கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துருக்கோம், ஆல் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் ஆர் குட் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை படிச்சு பாருங்க. சம் குட் ஆக்டர்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் மென். ஓகே, ஆல் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் மென். அப்ப ஆல் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் ஆர் குட் ஆக்டர்ஸ், அதை படிக்கும் போது அந்த மிடில் டேர்ம் வந்து கரெக்டா அங்க என்ன சொல்ல வருதோ சொல்ல ப்ராப்பரா அது கன்வே ஆயிருக்காது. அங்க சம் குட் ஆக்டர்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் மென் சொல்லியாச்சு, ஸ்ட்ராங் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஆல் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் மென்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஆல் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் ஆர் குட் ஆக்டர்ஸ் வருமா? வராது தானே. ஏன்னா குட் ஆக்டர் ஸ்ட்ராங் கிடையாது சொல்லிட்டோம், ஆனா ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ்லாம் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டோம். சோ இந்த இடத்துல என்ன பண்ணுது, இந்த ஸ்ட்ராங் மென்னுங்கிற அந்த மிடில் டேர்ம் வந்து ப்ராப்பரா அங்க யூஸ் ஆகல, கன்வே ஆகல. அதுதான் இங்க அவங்க சொல்ல வருது. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க அந்த மிடில் பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். ஏன்னா நமக்கு 3 இருக்கு. இலிசிட் மேஜர் ஒரு ஃபேலசி இருக்கு, இலிசிட் மைனர், இதெல்லாமும் ஒரு ஃபேலசி தான். அவங்க அந்த ப்ரிமைசஸ்னா நம்ம பாக்குற விஷயம் தானே, அது சரியா இல்ல. மேஜர் டேர்மே தப்பா இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபேலசி, மைனர் டேர்ம் தப்பா இருந்தா ஒரு ஃபேலசி, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில், அந்த மிடில் டேர்ம் ப்ராப்பரா அது கன்வே பண்ணல அந்த இடத்துல, அது என்ன மீனிங் கொடுக்குதோ அது ஒரு ஃபேலசி. இந்த நெகட்டிவ் ப்ரிமைசஸ்னா 2 நெகட்டிவ் ப்ரிமைஸ் வர்றது, கன்க்ளூஷன் ப்ராப்பரா இல்லாம இருக்கும். அப்ப அது வந்து இது ஒரு ஃபேலசி. ஃபேலசினாலே இதுதானே, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமும் ஒரு ஃபேலசி தான். ஓகே, இது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில்னா இதுதான். அந்த ஸ்ட்ராங் மென்னுங்கிற வேர்ட் சரியா இல்ல. Okay, is either as a result the argument fails to logically connect the premise to the conclusion. So இது கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு தடவை அந்த மிடில் டேர்மோட கரெக்டா கன்வே ஆயிருக்கான்னு ஒரு செக் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபேலசி கொடுத்தா, ஃபேலசி அதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா கீழே போங்க, இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு மேல போங்க. அப்ப இன்னும் புரிஞ்சிடும். நமக்கு தெரியாத ஃபேலசி கூட சம்டைம்ஸ் வரும், நிறைய ஃபேலசி இருக்கு. தெரிஞ்சதுன்னா ஐடியா இருந்தா விட்டுருங்க, தெரியாதது வந்துச்சுன்னா ஒரு தடவை அந்த ஃபேலசி கீழே எல்லாம் பாருங்க, அதை வச்சு மேல போனா கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. இப்ப இலிசிட் மேஜர்னா அதேதான். இங்க ஆல் பேர்ட்ஸ் கேன் ஃபிளை, குயிட்டி இஸ் அ பேர்ட் கரெக்டா கொடுத்துட்டாங்க. இப்ப மேஜர் டேர்ம், பட் தேர்ஃபார் ஆல் திங்ஸ் தட் கேன் ஃபிளை ஆர் பேர்ட்ஸ்ன்னு சொல்லலாமா? ஆக்சுவலா இதுக்கு எப்படி கன்க்ளூஷன் வரும்னா ட்வீட்டி கேன் ஃபிளைன்னு வரும் இல்லையா? சோ அந்த இது இங்க கரெக்டா வரல. நம்ம ஒரு ப்ரிமைசஸ் வந்து எப்போ கன்க்ளூஷன் வரும்னா இங்க ஓல்ட்ல இருந்து ஸ்பெசிபிக் போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது தப்பா கொடுத்துருக்காங்க, இது வெறும் அந்த இதுலதான் கேட்பாங்க. இந்த மாதிரி இலிசிட் மேஜர் வந்துச்சுன்னா நீங்க கனெக்ட் பண்ணுங்க, ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகுது, ட்வீட்டி இஸ் அ பேர்டுன்னு கொடுத்தா ட்வீட்டி கேன் ஃபிளைன்னு தானே இங்க வரணும், இது சரியா வரல. சோ இது வந்து மேஜர் டேர்ம் இங்க தப்பா இருக்கு. ஓகே, சோ இது வந்து இலிசிட் மேஜர் ப்ரிமைஸ். சோ தி மேஜர் டேர்ம் கேன் ஃபிளை இங்க மிஸ்யூஸ் ஆயிருக்கு. இது இலிசிட் மேஜர் ப்ரிமைஸ். அதே மாதிரி இலிசிட் மைனர் இருக்கு ஒரு ஃபேலசி. அது என்னன்னா ஆல் டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டர்ஸ், ஆல் டாக்டர்ஸ் ஆர் எஜுகேட்டர்ஸ் ப்ரிமைஸ் கொடுத்துட்டாங்க. தேர்ஃபார் ஆல் டீச்சர்ஸ் ஆர் டாக்டர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இங்க எஜுகேட்டர்ஸ்ங்கிறது மிடில் டேர்ம், அதை பத்தி இப்ப பார்க்கல. வெறும் மைனர் டேர்ம் இங்க சரியா நமக்கு கன்வே ஆகல இந்த இடத்துல. சோ மைனர் டேர்ம் அந்த டீச்சர்ஸ் வந்து இஸ் யூஸ்ட் இன்கரெக்ட்லி இன் த கன்க்ளூஷன். த ப்ரிமைஸ் டசன்ட் சப்போர்ட் த ஐடியா தட் ஆல் டீச்சர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சோ இது மைனர் ப்ரிமைஸோடது. அதை படிச்சு பாத்தீங்கன்னா தான் புரியும். டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டர்ஸ், டாக்டர்ஸ் ஆர் எஜுகேட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, தேர்ஃபார் ஆல் டீச்சர்ஸ் ஆர் டாக்டர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? அது அங்க ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கு, ஏதோ ஒரு ஃபேலசி இருக்கு. ஓகேவா? சோ இது இலிசிட் மைனர் டேர்ம். இது நெகட்டிவ் ப்ரிமைஸ்ல இது ரெண்டுமே நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா, நமக்கு இங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இது ஒரு ப்ரிமைஸ். ஓகே, இது ஒண்ணு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற எதுனா ப்ரிமைசஸ் இருந்தா நாளைக்கும் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம இந்தியன் லாஜிக் பார்ப்போம்ப்பா. இந்தியன் லாஜிக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்ததுல இந்த வெஸ்டர்ன் லாஜிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். சிலாஜிசம் பார்த்தோம், அதுலதான் கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் வந்துச்சு, அரிஸ்டாட்டில் சிலாஜிசம் நம்ம பார்த்தது எல்லாம். ஓகேவா? இப்ப இந்தியன் லாஜிக்ல வந்து நமக்கு கொஞ்சம் இருக்கு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பாதி பண்றோம், நாளைக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவோம். நாளைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நம்ம நாளைக்கு கொஞ்சம் நிறைய பிஒய்க்யூஸ் நான் கொடுத்துட்டு வரேன். இந்தியன் பிலாசபி ஃபர்ஸ்ட். இது நார்மலா பிலாசபி நமக்கு தெரியும், ஒரு தேடல் தான் அது. இந்த வேர்ல்ட பத்தி தேடுறது, நம்ம லைஃப பத்தி ஒரு புரிதலுக்காக நம்ம பண்றது, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றது, அது எல்லாமே பிலாசபி தான் இல்லையா? So diverse and rich collection of ideas and beliefs that explore important questions about life, existence and knowledge. அதை பத்தின ஒரு தேடல், அவ்வளவு. So it helps people to think about their lives and the world around them. இதுல ரெண்டு மெயின் குரூப் இருக்கு இந்தியன் பிலாசபில. ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல், ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ரெண்டு இருக்கு. ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்னா ஆஸ்டிகா, ஹெட்ரோடாக்ஸ்னா நாஸ்டிகா ஸ்கூல்ஸ். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் 1ல ரொம்ப டெப்தா கேட்க மாட்டாங்க, பட் வரலாம், இப்பெல்லாம் வருது இதுவும் லைட்டா. ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்னா ஆஸ்டிகா,
எட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ்னா நாஸ்திகா ஸ்கூல்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ், ஆஸ்திகா ஸ்கூல்ஸ்னா என்னன்னா, இவங்க பேஸ்ட் ஆன் த அத்தாரிட்டி ஆஃப் த வேதாஸ். இந்த வேதாஸை கொஞ்சம் பின்பற்றுறவங்க. அண்ட் ப்ரொவைட் வேரியஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி அண்ட் நாலேஜ். ஓகே, இந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஸ்திகா சொல்றோம், இவங்க வேதாஸை பின்பற்றுறவங்க. இதுல வந்து 6 கிளாசிக்கல் ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி இருக்கு நமக்கு. ஓகே, எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. அது என்னன்னா நியாயா, வைசசிகா, சாங்கியா, யோகா, மீமாம்சா, வேதாந்தா. இந்த பேர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி இருக்குன்னா 6 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்னா ஆஸ்திகா சொல்றோம், இவங்க வேதாஸை பின்பற்றுறாங்க, அத்தாரிட்டி ஆஃப் த வேதாஸ், அண்ட் ப்ரொவைட் வேரியஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி அண்ட் நாலேஜ். இங்கே எழுதி இருக்கிறதுல அதோட ஃபவுண்டர்ஸ் சேஜ் கௌதமா, நியாயா ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி. வைசசிகா நமக்கு அவ்வளவு வராது. சாங்கியா வந்து கபில் முனி, யோகா வந்து மகாரிஷி பதஞ்சலி, மீமாம்சாவும் நமக்கு கிடையாது இப்போதைக்கு. வேதாந்தால மொத்தம் 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் வேதாந்தா இருக்கு. அந்த 6 ஸ்கூலுக்கு ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்க. ஓகே, இப்போதைக்கு பேப்பர் 1க்கு இவ்வளவு போதும். மொத்தம் 6 ஸ்கூல் இருக்கு. நியாயா, வைசசிகா, சாங்கியா, யோகா, மீமாம்சா, வேதாந்தா. இதுல நமக்கு பேப்பர் 1 சிலபஸ் பிரகாரம் நமக்கு இருக்கிறது நியாயா ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி தான். ஓகேவா? சோ இது அட்லீஸ்ட் இந்த ஃபவுண்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதே மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் தான் என்ன, ஆஸ்திகா. இவங்க வேதாஸுக்கு பின்பற்றுறவங்க யாரு, இவங்க அத்தாரிட்டி ஆஃப் த வேதாஸ் யாருன்னா ஆர்த்தடாக்ஸ். நெக்ஸ்ட் எட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு, இது நாஸ்திகா. இந்த ஸ்கூல்ஸ் வந்து டு நாட் ஃபாலோ த வேதாஸ். ஓகேவா? இவங்க என்ன, புத்திசம், ஜெயினிசம், சார்வகா. இந்த 3 புத்திசம், ஜெயினிசம், சார்வகா. இந்த நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நியாயா பிலாசபி. இது நமக்கு இருக்கிறது. இட் இஸ் ஒன் ஆஃப் த 6 கிளாசிக்கல் ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி. அந்த 6ல இது ஒண்ணு, நியாயா பிலாசபி. இது ஃபவுண்டட் பை சேஜ் கௌதமா. இவர் வந்து அக்ஷபதான்னு சொல்லுவோம். அரௌண்ட் த 2nd century BC-ல ஆரம்பிச்சது. இந்த நியாயா வந்து லிட்ரலி மீன்ஸ் ரூல்ஸ் இல்ல மெத்தட்னு சொல்லலாம். நியாயா இதோட சென்ட்ரல் எய்ம் என்னன்னா, டு ஹெல்ப் பீப்புள் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நாலேஜ். இது கரெக்ட்னு ஒரு புரிதல் ஏற்படுறது இந்த நியாயா பிலாசபில. கரெக்டா எப்படி நமக்கு நாலேஜ் கிடைக்குது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், எது சரி எது தப்பு, இதெல்லாம் நியாயா பிலாசபில பண்றது. இதுல மெயினானது நியாயா பிலாசபி எக்ஸ்பிளைன்ஸ் த நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட். அதுதான் இந்த மெட்டாபிசிக்ஸ்னு ஒரு வேர்டு வரும் இதுல. அது அப்படின்னா என்னன்னா நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் டீச்சஸ் ஹவ் டு கெயின் ட்ரூ நாலேஜ். எப்படி வந்து நமக்கு ஒரு உண்மையான அறிவு, ட்ரூ நாலேஜ் எப்படி கிடைக்குது, எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவோம் இந்த வேர்ட். இந்த 2 வேர்டு இந்த நியாயா பிலாசபில ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டாபிசிக்ஸ்னா நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு, எபிஸ்டமாலஜினா ஹவு டு கெயின் ட்ரூ நாலேஜ். ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட்னா மெட்டாபிசிக்ஸ், ஹவு டு கெயின் ட்ரூ நாலேஜ் எபிஸ்டமாலஜி. யூசிங் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், லாஜிக் அண்ட் ரீசனிங் மூலியமா தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? சோ இட் எம்பசைஸ் இதுல எப்படிலாம் நமக்கு நாலேஜ் கிடைக்குது, ஒரு விஷயத்த நம்ம எப்படிலாம் புரிஞ்சுக்கிறோம்னா 4 சொல்றாங்க நியாயால. பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பேரிசன், டெஸ்டிமோனி. இது அதை பத்தி எல்லாமே நம்ம படிக்க போறோம், நம்ம பார்க்கலாம். பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பேரிசன், டெஸ்டிமோனி. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயத்த பார்த்து அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெர்செப்ஷனா ஒரு சென்ஸ் ஆர்கன், ஒரு விஷயம் பார்க்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். இன்ஃபரன்ஸ்னா அதை பார்த்து நம்மளே ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வரோம்ல, அது இன்ஃபரன்ஸ். கம்பேரிசனா கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. டெஸ்டிமோனினா மத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே நம்ம நாலேஜ். இது மெயினா இந்த 4 மீன்ஸ் ஆஃப் நாலேஜ்னா எப்படிலாம் நமக்கு ஒரு விஷயத்தை பத்தின ஒரு புரிதல் கிடைக்குதுன்னா இது 4. அதே மாதிரி நியாயா யூசஸ் லாஜிக்கல் மெத்தட்ஸ் இன்க்ளூடிங் சிலாஜிசம் டு டிஃபரன்ஷியேட் வித் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நாலேஜ். Its goal is to clarify reality and ensure correct understanding through reasoning and analysis. ஓகேவா? ரொம்ப போவேன் பிலாசபிக்குள்ள, லைட்டா இது மட்டும் கொஞ்சம் ஒரு கீ டேர்ம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாய பிலாசபினா இதுல எத்தனை மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குன்னா 4 மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு. எப்படி நம்ம ஒரு லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்ல தான் ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். இந்த 2 வேர்டு கொஞ்சம் மெட்டாபிசிக்ஸ் தான் நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டை பத்தி நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது. எப்படி நமக்கு உண்மையான ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுனா அது எபிஸ்டமாலஜி. எப்படி கிடைக்குதுன்னா லாஜிக் அண்ட் ரீசனிங். அதுல இந்த மெட்டாபிசிக்ஸ்னா என்ன, த ஸ்டடி ஆஃப் ரியாலிட்டி. இது என்ன பண்ணுன்னா ஃபோக்கஸஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்டு. அக்கார்டிங் டு நியாயா எவ்ரிதிங் வி சி ஆஸ் அ ரியல் எக்ஸிஸ்டன்ஸ். உண்மை இருக்கு எல்லாத்துலயுமே, சப்ஸ்டன்சஸ் இருக்கு, அந்த குவாலிட்டிஸ் இருக்கு, ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, எல்லாத்துலயும் ஒரு ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு உண்மையான தன்மை இருக்கு. So it believes in God as the creator and controller of the universe. ஓகேவா? இதான் மெட்டாபிசிக்ஸ். அவங்க
எல்லாத்தையும் நம்புறது. Goal is to understand how all the things interact and exist in logical and organized way. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு சார்ந்து தானே இருக்கு, நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாமே அந்த நேச்சர்லாம் அது எப்படி, அதுதான் மெட்டாபிசிக்ஸ். இது ஸ்டடி ஆஃப் ரியாலிட்டி. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட், இது மெட்டாபிசிக்ஸ். நாளைக்கு இது ரிலேட்டடா நம்ம பிஒய்க்யூ பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும். அதேதான் இருக்கு. நியாயா பிலாசபி எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் டீச்சர்ஸ் ஹவு டு கெயின் ட்ரூ நாலேஜ் யூசிங் லாஜிக். அதுல இருக்க அதே சென்டென்ஸ் தான் இருக்கு. எபிஸ்டமாலஜினா என்னன்னா, எப்படி வந்து நமக்கு நாலேஜ் ஒரு ஏதோ ஒரு பத்தி நமக்கு புரியுது, எப்படிலாம் புரியுதுன்னா 4 வேலிட் வேஸ் அவர் சொல்றது. அத பெர்செப்ஷன், இந்த பெர்செப்ஷனை பிரத்யக்ஷான்னு சொல்றோம். டைரக்ட் நாலேஜ் த்ரூ த சென்சஸ், இதெல்லாம் நியாயாலையும் வரும். நெக்ஸ்ட் நம்ம பிரமாணாசன் இருக்கும், அதுலயும் இதே தான் ரிலேட்டடா இருக்கும். இப்ப நியாயா ரொம்ப அவங்க நிறைய கேட்கறதுனால இந்த 4 இதுல இருக்கு. பெர்செப்ஷன்ல கிடைக்குது. இன்ஃபரன்ஸ்னா அனுமானம், நம்மளே ஒரு கன்க்ளூஷன் யோசிக்கிறது, அனுமானம் பண்ணிக்கிறது, அது அனுமானம். ஓகேவா. நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு நாலேஜ் வரும்ல, அது கெய்னிங் நாலேஜ் பை கம்பேரிங் திங்ஸ். லேர்னிங் அபவுட் யுவர் நியூ ஃப்ரூட் பை கம்பேரிங் இட். வெர்பல் டெஸ்டிமோனினா அதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றதை வச்சு கேட்கறது, இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கிறது. வெர்பல் டெஸ்டிமனி சப்தான்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் அந்த நியாயா பிலாசபில வருது. இது ரிலேட்டடா இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வருது இப்போ நியாயா. நெக்ஸ்ட், இந்த நியாயா சிலாஜிசம்ல இஸ் a logical structure used in நியாயா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் philosophy to establish a conclusion based on premises. Premisesனா என்னன்னா, நம்ம அதுல பார்த்தா மாதிரியே தான் நம்ம எதெல்லாம் பாக்குறோம் அதெல்லாம் தான் premises. அதை வச்சுதான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அதுதான் இங்க எப்படி வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு நியாயா சிலாஜிசம்ல. இதுவும் அப்படியே அந்த அனுமானா மாதிரியே தான், இதுவும் அனுமானம் தான். இதுவும் பிரதிஜ்னான்னு சொல்றோம், இல்ல பிரதிஜ்னா ப்ரப்போசிஷன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் கிளைம் டு பி ப்ரூவ்ட். இப்ப ஏதோ இடத்துல வந்து எரியுது, அவ்வளவுதான். ஓகேவா. ஹவுஸ் இஸ் பர்னிங், ஏதோ ஒண்ணு. எத்துன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீசன். ஓகே, த ரீசன் ஆர் காஸ் தட் சப்போர்ட்ஸ் த ப்ரொபோசிஷன். எப்படி இது எங்கேயோ பாக்குறோம், அங்க எரியுது, எரியும் போது அங்க புகை வருது, அதுதான் ரீசன். இது ரெண்டும் நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் உதாரணா, எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னா, நம்ம வீட்லயே பார்த்திருப்போம், சமைக்கும் போது புகை வரும், நெருப்பு இருக்கும், அதை நம்ம கனெக்ட் பண்றோம், அதுதான் உதாரணா. ஓகே, ஜென்ரல் எக்ஸாம்பிள் டு ஷோ த ரீசன் ஒர்க்ஸ். இது இப்படிதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு அப்படித்தான் நாலேஜ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். பிரதிஜ்னானா ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க. அடுத்தது எத்துனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகேவா, அதோட கனெக்ட் ஆன ஒரு ரீசன் இருக்கு. உதாரணானா நம்ம முன்னையே பார்த்த ஒரு விஷயம் நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப உப்பனாயா, இப்பதான் அப்ளிகேஷன் ஆஃப் த இயர் தேர் இஸ் ஸ்மோக் சோ த ஹவுஸ் மஸ்ட் பி பர்னிங். சோ இப்ப நம்ம கனெக்ட் பண்றோம், முன்ன பார்த்த ஒரு விஷயத்தோட இப்ப நடக்கிறதோட. ஓஹோ, ஓகே ஓகே, வீடு எரியுதுன்னு நினைச்சிட்டோம். இப்ப கன்க்ளூஷனுக்கு வரும், அதுதான் நிகமனான்னு சொல்றோம். த கன்க்ளூஷன் தட் ஃபாலோஸ் ஃப்ரம் த ப்ரிமைசஸ். இந்த 5 ஸ்டெப்ல நம்ம ஒரு விஷயம் பார்த்த உடனே நம்ம அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், நம்ம நாலேஜ் கிடைக்குது அதை பத்தின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சோ பிரதிஜ்னா, எத்து, உதாரணா, உப்பனயா, நிகமனா. இது பார்க்கதான் ஏதோ கஷ்டமா தெரியும், அங்க அவங்க கொடுக்கும் போது புரியும். அந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம நாளைக்கு பண்ணி பார்க்கலாம் ஈஸியா. பிரதிஜ்னானா பாக்குறது, எத்துனா இந்த ரீசன். ஓகே, இதை பத்தியும் படிப்போம் நம்ம. உதாரணான எக்ஸாம்பிள், அப்புறம் உப்பனயான அப்ளிகேஷன், நிகமனான கன்க்ளூஷன். ஓகே, இது மூலியமா நமக்கு ஏதோ ஒரு நாலேஜ் நமக்கு தெரியுது. இதே மாதிரி நமக்கு பிரமாணாசன் இருக்கு, இந்தியன் லாஜிக், இதுல வர்றதா பிரமாணாசும் அதேதான். எப்படி நமக்கு நாலேஜ் கிடைக்குது ஒரு விஷயத்த பத்தி. பிரமாணாஸ் are the means or method through which we acquire knowledge. பிரமாணாஸ்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு விஷயத்த பார்த்து எப்படி நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். So they help us understand how we know things, how to determine what is true false. நமக்கு எப்படி அதை பத்தி ட்ரூ ஃபால்ஸா புரியுது. These are used by us. கான்சியஸாவும் யூஸ் பண்றோம், சம்டைம்ஸ் சப்கான்சியஸாவும், டிபெண்டிங் அப்பான் த பர்டிகுலர் சிச்சுவேஷன். இதுலயும் அதேதான். இந்த பிரமாணாஸ் நம்ம இதுல படிக்கிறதுல இந்த அத்வைத்த வேதாந்த பிலாசபர்ஸ்ல இதுல வந்து இந்த பிரமாணாச வந்து ஒரு 6ஆ பிரிக்கிறாங்க. பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, அர்த்தபத்தி, அனுபலப்தி, சப்தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா. இது வந்து பிரமாணாஸ் எப்படி நமக்கு நாலேஜ் கிடைக்குது, அதேதான் இதுவும். இத 6 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. இது அத்வைத்த வேதாந்த பிலாசபர்ஸ். ஓகே, இதெல்லாம் இந்த வேதாந்தா ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபில இருக்கு. அதுல வர்றது அத்வைத்த வேதாந்தா ஒண்ணு இருக்கு, அதுல அவங்க பிரிச்சது இது. பிரத்யக்ஷான பெர்செப்ஷன், அனுமானான இன்ஃபரன்ஸ், உபமானான கம்பேரிசன், அர்த்தபத்தி பாஸ்டுலேஷன், அனுபலப்தினா நான் பெர்செப்ஷன், சப்தான வெர்பல் டெஸ்டிமனி. இது எல்லாமே பார்ப்போம். இது ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த நியாய பிலாசபி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிரமாணாஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின் வரும், அதுல இதுல இருந்து நமக்கு அடிக்கடி வரும். ஓகே,
இப்ப பிரத்யக்ஷா, ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷானா பெர்செப்ஷன். இந்த பிரத்யக்ஷானா ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்த்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது தான் பிரத்யக்ஷா. This pramana is used when knowledge is acquired directly through the senses. எக்ஸ்டர்னலா பாக்குறோம், அதுக்கப்புறம் அது மைண்டுக்கு போய் நம்ம யோசிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த பிரத்யக்ஷா எதுவுமே நம்ம நாலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரத்யக்ஷாங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நம்ம கண்ணுல பாக்குறது சென்ஸ் ஆர்கன்ஸ் தானே நமக்கு உதவுது ஃபர்ஸ்ட் நமக்கு. அதுதான் இங்க. இட் சர்வ்ஸ் அஸ் அ பேசிஸ் ஃபார் ஃபர்தர் ரீசனிங் அண்ட் இன்ஃபரன்ஸ். எது வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் ட்ரூத்னா பிரத்யக்ஷா. ஓகே, பிரத்யக்ஷானா பெர்செப்ஷன். எப்படி கிடைக்குதுன்னா ஒரு சென்சஸ் மூலியமா நமக்கு கிடைக்குது. அடுத்தது இதுல வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கு பெர்செப்ஷன்ல. 2 ஸ்டேஜஸ் இன் பெர்செப்ஷன் வந்து சவிகல்பா, நிர்விகல்பான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சவிகல்பானா பெர்செப்ஷன் வித் லேபிள்ஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன்ஸ். அதுக்கு உருவம் இருக்கும், அதை பார்த்தோன்னா நம்ம புரிஞ்சுப்போம், அது எல்லாமே இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே வந்து சவிகல்பான்னு சொல்லுவோம். நிர்விகல்பாங்கிறது ஒரு மாதிரி இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவல்ல போயிட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுக்கு உருவெல்லாம் இருக்காது. அதுதான் நிர்விகல்பா. சோ சவிகல்பானா பெர்செப்ஷன் வித் லேபிள்ஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன்ஸ். நிர்விகல்பானா பியோர் அவேர்னஸ், இதுல எந்த உருவம் எதுவுமே கிடையாது. ஓகே, அது ஒரு ஸ்பிரிச்சுவலா அந்த நிர்விகல்பா அப்ப வர ஒரு நாலேஜ். ஓகே, இது எல்லாமே எதுக்கு படிக்கணும்னா எப்படி நமக்கு ஒரு நாலேஜ் டெவலப் ஆகுது, அவ்வளவுதான். எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க உதவுது, அதுல இருக்க தப்பு ரைட்டு நமக்கு எப்படி புரியுது, அதுதான். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் 2 இருக்கு. லௌகிகா, அலௌகிகான்னு இருக்கு. லௌகிகானா எல்லாமே பிராக்டிக்கல் நாலேஜ், நம்ம பண்ற எல்லாமே லௌகிகா தான், நம்ம பண்றது எல்லாமே லௌகிகா. அலௌகிகாவும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஓகே, தட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டீப்பர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ரியாலிட்டி. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சவிகல்பா, நிர்விகல்பா, இது ஒரு 2 ஸ்டேஜ் இருக்கு. அதுல சவிகல்பானா ஒரு உருவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு உருவம் இருக்கும் அதுக்கு, அதுல அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. நிர்விகல்பான்றது இன்னும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல்ல மைண்ட்லயே நம்ம பண்ணுவோம். ஓகே, அந்த அப்டிராக்ட் திங்கிங்லாம் வளரும் இந்த இடத்துல நிர்விகல்பா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன்ல லௌகிகா, அலௌகிகான்னு இருக்கு. பிராக்டிக்கலா பண்ணி ஒரு நாலேஜ் கேதர் பண்றோம். அலௌகிகா ஒரு ஸ்பிரிச்சுவலா. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் நார்மலா இப்ப மெக்கானிக் வந்து knows how to repair a bike. This knowledge is based on hands-on experience and practical skills. இந்த மாதிரி நம்ம hands on பண்ணி ஒரு விஷயம் கத்துக்கிறதுல லௌகிகா. அலௌகிகானா a person who practices meditation goes beyond ordinary experiences. இதுதான் இது ஆர்டினரி, எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஆர்டினரி. அந்த மாதிரி வந்து இது இன்னும் எக்ஸ்ட்ராவா போயிடுது, ரொம்ப நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல்குள்ள போயிடுறது அலௌகிகா, அவ்வளவுதான். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுல வருதுன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்க பிரத்யக்ஷால வருது. பிரத்யக்ஷானா என்னன்னா நம்ம எப்படிலாம் ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா நமக்கு நாலேஜ் கிடைக்குது. ஓகே, இது பிரமாணாஸ்னு ஒண்ணு இருக்கு நமக்கு, அதுல வர்றது இதெல்லாம். நெக்ஸ்ட் அனுமானான்னு ஒண்ணு இருக்கு. இது எப்படி நம்ம கத்துக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா ஒண்ணு கத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அனுமானம் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு விஷயம் யோசிப்போம்ல, சம்டைம்ஸ் ஒரு விஷயம் பார்த்துட்டு அனுமானம் பண்ணிக்கிறோம் தமிழ்ல சொல்றோம்ல, அதுதான் இங்க. So அனுமானா allows us to draw conclusions based on available evidence. இதுதான் இங்க கீட்டம். நமக்கு இருக்கிற எவிடன்ஸை வச்சு நம்மளே அதை வச்சு ஒரு இன்ஃபரன்ஸ் அதான் சொல்லுவோம். நம்ம அதை வச்சு நம்மளே வந்து ஓகே இப்படிதான் இருக்கும்னு யோசிச்சுக்கிறோம்ல, அது எல்லாமே அனுமானம் தான். ஓகே, மழை வருது, இன்னைக்கு ஸ்கூல் இருக்காது, அது எல்லாமே அனுமானம் தான். நம்ம அதெல்லாம் வச்சு யோசிச்சுக்கிறது, அந்த எவிடன்ஸ் வச்சு, அவ்வளவுதான். Anumana is another important means of knowledge used to understand things that are not directly observable. இதுவும் இருக்கு. Knowledge was drawn by logical conclusions from known premises. நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம பண்றோம். Next, when we smell food cooking in the kitchen, அந்த premisesல ஏதோ நடக்குது. When we smell food cooking in the kitchen at the premise, we might infer that someone is preparing. When we were there, someone is preparing. When someone is okay. When we smell food cooking, okay. நம்ம ஏதோ ஒரு ஸ்மெல் பண்ணும்போது ஓகே யாரோ அங்க குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறோம்ல, அதுவும் ஒரு அனுமானம். அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகுது. ஏதோ ஒரு ப்ரிமைசஸ் வச்சு நம்ம ஒரு அனுமானம் பண்ணிக்கிறது, அது எல்லாமே. இதுக்கு நிறைய ரீசன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உபமானாங்கிறது ஒரு கம்பேர் பண்ணி எப்படி நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்த, உபமானா. ஸோ கம்பேரிசன் பண்றோம். இதுல எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜீப்ரா இஸ் லைக் ஏ ஆர்ஸ் வித் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ். ஓகே, இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஒரு கம்பேர் பண்ணி நம்ம நிறைய விஷயம் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றது எல்லாமே உபமானா தான். உபமானா கம்பேரிசன். உபமானா இஸ் a means of knowledge in Indian philosophy that refers to the knowledge gained through கம்பேர் பண்றதாவும் இருக்கணும், அனாலஜி பண்றதாவும். ஒரு விஷயத்தோட கம்பேரிசன் ரிலேஷன்ஷிப் வச்சு இது இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறோம்ல, அது அனாலஜி.
ஸோ கம்பேர் பண்ணி வர நாலேஜ் எல்லாம் உபமானால வரும். அதே மாதிரி கம்பேரிசன் ஹெல்ப்ஸ் இன் அக்வயரிங் நியூ நாலேஜ் பை ரிலேட்டிங் டு ப்ரையர் நாலேஜ். இதுக்கு ப்ரையர் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்ம அதை கம்பேர் பண்ணுவோம். ஓகே. ஷப்தா, ஷப்தானா என்னன்னா இதை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது, அது எல்லாமே ஷப்தா. இது எல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னா எப்படி நம்ம ஒரு விஷயம் நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். ஒவ்வொன்னும் முதல்ல நம்ம ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா ஒண்ணு கிடைக்குது, இன்னொன்னு நம்மளே வந்து யோசிச்சுக்கிறோம், அனுமானம் பண்ணி கிடைக்குது, ஒண்ணு கம்பேர் பண்ணி நமக்கு நாலேஜ் கிடைக்குது, இன்னொன்னு மத்தவங்க சொல்லி நமக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். Shabda in terms of Indian philosophy that denotes knowledge acquired through words, especially through reliable verbal. மெயினா இந்த ரிலையபிள் வேணும். யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் ப்ராப்பரா சொல்லும் போது நம்ம அதை கேட்கிறோம்ல, அதுதான் சப்தா. ஓகேவா? ஸோ இட் இஸ் வியூட் அஸ் அ ட்ரஸ்டி வர்த் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். எது வேணா இருக்கலாம். ஸோ கிரெடிபிள் அண்ட் இன்க்ளூட்ஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஸ்கிரிப்சர்ஸா இருக்கலாம், ஸ்போக்கன் லாங்குவேஜ் எல்லாம். இப்ப ஸ்கூல்ல படிக்கிற நல்ல ஒரு டெக்ஸ்ட் புக், a student learns about historical events from a textbook written by credible historians. ப்ராப்பரா இருந்த புக்ல இருந்து படிக்கிறது கூட சப்தா தான். A religious leader explaining spiritual teaching based on sacred text is an example of testimony. இதெல்லாம் எல்லாமே ஓகேவா, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கத்துக்கிற நாலேஜ் எல்லாமே சப்தால தான் சேருது. அடுத்தது அர்த்த பத்தின்னு ஒண்ணு இருக்கு, இது பேர் இம்ப்ளிகேஷன் சொல்றோம். இந்த அர்த்த பத்தி என்ன பண்றோம், it helps in understanding something that is not directly observed but can be inferred logically. நம்மளே ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டோம், பட் திங்க் பண்ணுவோம்ல, அதுதான் அர்த்தபத்தி. அர்த்தபத்தி refers to knowledge gained by assuming something to explain a situation. ஓகேவா, இன்னைக்கு ஏதோ ஒரு ரீசன், நிறைய இது நம்ம பண்றதுதான் இது, assuming something to explain a situation. நம்மளே ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிட்டு சொல்றது, ஓகே இவங்க இன்னைக்கு வரல, மேபி அவங்க வேற எங்கன்னா போயிருப்பாங்க, இல்ல வேற எங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ரீசன் நம்ம சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றது எல்லாமே அதுதான். இஃப் எ பர்சன் இஸ் ஆல்வேஸ் சீன் ஈட்டிங், நம்ம பாக்குறோம், பட் இஸ் லூசிங் வெயிட், ஸோ வி மைட் பாஸ்டுலேட். அப்படின்னா என்னன்னா நம்ம ஆக்சுவலா பார்க்கல, ஆனா நம்மளே சில விஷயம் அசியூம் பண்ணி ஒரு நாலேஜ் கிடைக்குதுல்ல, postulate that they must be exercising a lot because their weight loss cannot be explained by eating alone. ஓகே. ஸோ ஒருத்தவங்களை பாக்குறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, பட் அவங்க ஒன்னும் பட் இஸ் லூசிங் வெயிட், வெயிட் வந்து லூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. எப்படி லூஸ் ஆயிட்டு இருக்கும், மேபி அவங்க எக்ஸசைஸ்ல ஜாஸ்தி பண்றாங்களோ, நம்ம அதை பார்க்காம நம்மளே ஒரு அசியூம் பண்றது எல்லாமே அர்த்த பத்தி, நம்மளே ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு. அடுத்தது அனுபலப்தின்னு இருக்கு, நான் பெர்செப்ஷன், இல்லைன்னா அதை நான் அப்ரியன்ஷன் கூட சொல்லலாம். ஒரு இல்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை யோசிப்போம், அதுதான் வந்து நான் பெர்செப்ஷன் இல்ல நான் அப்ரியன்ஷன். So realizing your phone is missing because it is not in the usual place. ஆக்சுவலா அது அங்கதான் இருக்கும் எப்பயுமே, அது இல்ல, அது இல்லைன்னு தெரிஞ்சு அதை பத்தி யோசிச்சு ஒரு நாலேஜ் கிடைக்கிறது எல்லாமே நான் அப்ரியன்ஷன் இல்ல நான் பெர்செப்ஷன். சோ அதான் அனுபலப்தி. ஓகே. அது அர்த்த பத்தி ரெண்டு இருக்கு, நம்மளே அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, ஓகே, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளே ஒண்ணு சொல்றது அர்த்தம் கண்டுபிடிச்சு. இது வந்து அனுபலப்திங்கிறது ஒரு இல்லாத ஒரு விஷயம், அந்த சமயம் யோசிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த நாலேஜ். ஓகே. அனுபலப்தி, இது நான் பெர்செப்ஷன் நான் அப்ரியன்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்சன்ஸ்ன்ற வேர்டு தான் இங்க கீட்டம், ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங், அதனால நமக்கு கிடைக்கிற நாலேஜ். ஓகே, இதுதான் அதோட சம்மரி. மொத்தம் நமக்கு பிரமாணாஸ்ன்னு இருக்கு, பிரமாணாஸ்னாலே நாலேஜ், எப்படி நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது. அதுல நமக்கு 6 படிக்கிறோம். பிரத்யக்ஷான் படிக்கிறோம், இது சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்ல டைரக்ட் பெர்செப்ஷன் அப்சர்வேஷன். அனுமானான் படிக்கிறோம், இது லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வ்ட் எவிடன்ஸ். உபமானான் படிக்கிறோம், அது கம்பேர் பண்ணி கத்துக்கிறது. சப்தா வந்து வேர்பல் டெஸ்டிமனின்னு சொல்லுவோம், அதை பத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது. அர்த்த பத்தி நம்மளே ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி, நெசசிட்டி ஆஃப் அ கன்க்ளூஷன் டு எக்ஸ்பிளைன் எ சிச்சுவேஷன், அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. அனுபலப்தி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம அப்ப யோசிக்கிறது, அப்ப நாலேஜ் கிடைக்கிறது. இந்த மாதிரி விதத்துலதான் நமக்கு நாலேஜ் கிடைக்குதான், ஒரு விஷயத்தோட புரிஞ்சுக்கிறது கிடைக்குது. பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, சப்தா, அர்த்தபதி, அனுபலப்தி. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இங்க இருக்கிறது ஸ்ட்ரக்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனுமானான்னு இருக்கு. நம்ம இப்ப பார்த்தது என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியாயா பிலாசபி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பிலாசபில ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியன் பிலாசபில ஆர்த்தடாக்ஸ் ஹெட்ரோடாக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி, 6 ஸ்கூல்ஸ் இருக்கு, அது மெயின். அதுல நம்ம மெயினா பாக்குறது அந்த நியாயா ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி தான். அதுல வர்றது இதெல்லாம், அதுல அத்வைத்த வேதாந்தான்னு ஒண்ணு வரும் வேதாந்தால, அதுல வர்றது இதெல்லாம். ஓகே, இந்த பிரமாணாஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அனுமானா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு இதுல, அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் அனுமானம்னாலே நம்ம இன்ஃபரன்ஸ் பண்ணிக்கிறது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு நம்மளே ஓகே இப்படி இருக்கும் நம்ம நினைச்சுக்கிறது. So அனுமானா இஸ் கெய்னிங் நாலேஜ் த்ரூ ரீசனிங் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸை பொறுத்து நம்ம ஓகே இப்படி இருக்கலாம் நம்ம யோசிக்கிறது. அனுமானா அதே மாதிரி ரெண்டா பிரியுது, ஸ்வர்த்த அனுமானா, பரர்த்த அனுமானா. ஓகே, ரெண்டா பிரியுது அனுமானா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வர்த்த அனுமானா, பரர்த்த அனுமானா. என்ன ஸ்வர்த்த அனுமானா ஒண்ணுமே இல்ல, இன்ஃபரன்ஸ் ஃபார் பர்சனல் நாலேஜ். ஏதோ ஒண்ணு பார்த்து நான் எனக்கு நானே புரிஞ்சுக்கிறது. ஓகேவா, அந்த அனுமானத்துக்கு பேரு ஸ்வர்த்த அனுமானா. இதுல பர்சனல் நாலேஜ் எனக்காக பண்றது. பரர்த்த அனுமானா வந்து இன்ஃபரன்ஸ் டு எக்ஸ்பிளைன் டு அதர்ஸ். அதை புரிஞ்சு நம்ம மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது பரர்த்த அனுமானம். நமக்கு இந்த ஸ்வர்த்த அனுமானல தான் கொஞ்சம் டிவிஷன்ஸ் இருக்கு, பரர்த்த அனுமானல ஒண்ணும் கிடையாது. ஓகே, இந்த ஸ்வர்த்த அனுமானா இன்னும் எப்படி பிரியுதுன்னா இந்த மாதிரி பிரியுது. இந்த ஸ்வர்த்த அனுமானா என்னன்னா இன்ஃபரன்ஸ் ஃபார் ஒன் செல்ஃப். நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன். இட் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் 5 ஸ்டேஜஸ் இருக்கும். என்னன்னா பிரதிக்னா, எத்து, உதாரணா, உபநயா, நிகமனா. இந்த 5 இதே தான் அந்த நியாய பிலாசபில வரும். ஓகே, அதை புரிஞ்சுக்கிறதுல வரும். எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரதிக்னா, there is fire on the hill. ஓகேவா, அதுதான் நம்ம ஏதோ இடத்துல ஃபயர் இருக்கு, இல்ல ஃபயர் இருக்கு. எத்துங்கிறது அது ரீசன், பிகாஸ் தேர் இஸ் ஸ்மோக். அதுதான் ரீசன் அங்க. நெக்ஸ்ட் உதாரணம் என்ன பண்றோம், வேர் தேர் இஸ் ஸ்மோக் தேர் இஸ் ஃபயர், லைக் இன் ஏ கிச்சன். முதலே ஒண்ணு பார்த்த ஒரு ப்ரையர் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும், அதை பத்தின ஒரு அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறோம். அப்புறம் உபநயா, ஓகே ஓகே அங்க வந்து ஸ்மோக் இருக்கு நினைச்சிட்டோம். கடைசியில நிகமனங்கிறது கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ தேர்ஃபோர் தேர் இஸ் ஃபயர் ஆன் த ஹில். இப்படிதான் நம்ம ஒரு நாலேஜ் வந்து கிடைக்குதுங்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்த பார்த்துங்கிறது சொல்றது ஸ்வர்த்த அனுமானம். ஓகேவா, இதுல நம்ம நேத்து ஸ்டார்ட் பண்ணோம். அனுமானம்னாலே என்னன்னா ஒரு விஷயம் பார்த்து நம்ம யோசிச்சு நம்ம ஒரு விஷயம் நம்மளே ஒரு அனுமானம் பண்ணிக்கிறோம், அதுதான் அனுமானம் சொல்றோம். இந்த அனுமானால நமக்கு ஒரு 3 டிவிஷன் இருக்கு. அக்கார்டிங் டு பர்பஸ், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து யோசிச்சு அனுமானம் பண்றது. இன்னொன்னு வந்து காசல் ரிலேஷன், ஏதோ ஒண்ணு நடக்குது அதை வச்சு நம்ம அனுமானம் பண்றது. ஓகேவா, அக்கார்டிங் டு அப்ளிகேஷன், ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அந்த சமயத்துல நம்ம அனுமானம் பண்றது. அனுமானம்னாலே நம்ம ஒரு திங்க் பண்ணி இப்படி இருக்கும் நம்ம யோசிக்கிறது எல்லாம் அனுமானம் தான். ஸோ அக்கார்டிங் டு பர்பஸ், அக்கார்டிங் டு காசல் ரிலேஷன், அக்கார்டிங் டு அப்ளிகேஷன். சரி, அந்த 3ஆ பிரியுது. அந்த அக்கார்டிங் டு பர்பஸ்ல ஸ்வர்த் அனுமானா, பரர்த்த அனுமானான்னு பிரியுது. ஸ்வர்த் அனுமானன்றது நம்ம ஒரு விஷயத்த பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஸ்வர்த் அனுமானா. பரர்த்த அனுமானன்றது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சதை நம்ம மத்தவங்களுக்கு எப்படி விளக்கி சொல்றோம், அது பரர்த்த அனுமானா. அனுமானா ஃபார் அதர்ஸ். ஓகே, இதுவும் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸ்வர்த் அனுமான, பரர்த்த அனுமானா. ஓகே, ஸ்வர்த் அனுமானா, அனுமானா ஃபார் ஒன் செல்ஃப், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம். பரர்த்த அனுமானன், அனுமானா ஃபார் அதர்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம். அனுமானால இது வருது, ஸ்வர்த் பரர்த் அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சா போதும். ஓகேவா, அக்கார்டிங் டு காசல் ரிலேஷன் நம்ம இப்ப படிக்கலாம், ஒன்னொன்னா படிக்கும்போது புரியும். இப்ப பார்ப்போம். அனுமானாலே இன்ஃபரன்ஸ் தான், நம்ம ஒரு விஷயத்த பார்த்து நம்ம எப்படி அதை யோசிக்கிறோம் அதுதான். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங் வேர் வி டிரைவ் நாலேஜ். பர்பஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல 3ஆ பிரியுது. அதுதான் எப்படி பிரியுதுன்னா பர்பஸ், காசல் ரிலேஷன், அப்ளிகேஷன் அந்த மாதிரி பிரியுது. இப்ப நம்ம அனுமானா அக்கார்டிங் டு த பர்பஸ், இது நேற்று பார்த்தோம். நம்ம பர்பஸ்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம், மத்தவங்களுக்கு விளக்குறோம். 2 இருக்கு, ஸ்வர்த்த அனுமான, பரர்த்த அனுமானம். ஓகே, இந்த ஸ்வர்த்த அனுமானா மத்தவங்க புரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு 5 ஸ்டேஜ் யூஸ் பண்றோம். பிரதிக்னா, எத்து, இது ரீசன். பிரதிக்னா ஒண்ணுமே இல்லை, எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் அதுதான் பிரதிக்னா. ஓகே, எத்துங்கிறது என்னன்னா இதுல வந்து கொஞ்சம் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. எத்துங்கிறது அந்த ரீசன், அவ்வளவுதான். ஓகேவா, சோ பிரதிக்னாங்கிறது a statement or hypothesis to be proven. There is fire on the mountain. அதுதான் இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, எத்துங்கிறது ரீசன். எந்த ரீசன்னால, பிகாஸ் there is smoke on the mountain. அங்க ஏதோ புகை வருது, அவ்வளவுதான். இது 2 தான். ஆக்சுவலா நான் போய் அங்க ஃபயரை பார்க்கல, ஆனா நானே நினைச்சுக்கிட்டேன் அங்க வந்து ஃபயர் இருக்குன்ட்டு. நான் வெறும் புகையை மட்டும்தான் பார்த்தேன். ஓகேவா, அதுதான் எத்து ரீசன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வெளியில போறேன், ஏதோ ஒரு புகையை பாக்குறேன், அவ்வளவுதான். அதுதான் என்னோட ரீசன். அந்த ரீசனை பார்த்த உடனே நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், புகையை பார்த்த உடனே ஓஹோ அங்க வந்து நெருப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். அதுதான் பிரதிக்னாங்கிறது. அதுதான் நம்ம எந்த ப்ரொபோசிஷனுங்கிறது, நம்ம எதை வந்து ப்ரூவ் பண்ண போறோம், எதை நம்ம யோசிச்சது கரெக்டா தப்பான்னு யோசிக்கணும்ல. நம்ம ஒரு அனுமானம் பண்ணிட்டோம், அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வருது என்னன்னா உதாரணம். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறோம், ஓ கிச்சன்ல எல்லாம் இந்த மாதிரி வந்து
நெருப்பு இருக்க இடத்துல புகையும். அந்த ஒரு உதாரணம் இருக்கு, நம்ம தெரிஞ்சிருக்கும். அதை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தெர் இஸ் ஸ்மோக் ஆன் த மவுண்டன் விச் இண்டிகேட்ஸ் ஃபயர். ஸோ உதாரணன்றது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்த கனெக்ட் பண்றோம். அது அப்ளிகேஷன்ல நம்ம தெரிஞ்ச விஷயத்த இப்ப அப்ளை பண்ணி பாக்குறோம். உப்பநயம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். ஓகே, இதனாலதான் அங்க நெருப்பு இருக்கு. ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வெறும் புகையை மட்டும்தான். அதுதான் வந்து நமக்கு எத்துன்னு சொல்லுவோம் ரீசன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது லாஜிக்கல் டேர்ம். இது வந்து இந்தியன் லாஜிக்ல வந்து ஹெத்துன்னு நம்ம சொல்றோம். எத்துங்கிறது ஒரு ரீசன், புகை இருக்கு, அவ்வளவுதான். ஏன் இதை சொல்றேன்னா இதுவும் ஒரு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஒரு ப்ரிமைசஸ் எதனா கொடுத்துட்டு இதுல எது வந்து எத்துனா ஒண்ணுமே இல்லை, மிடில் டேர்ம் தான் எத்து. நம்ம அங்க வெஸ்டர்ன் லாஜிக்ல பார்த்தோம்ல, வெஸ்டர்ன்ஸ் லாஜிக்ஸ் அந்த மிடில் டேர்ம்னு பார்த்தோம்ல, அதுதான் இங்க எத்து. அதுதான் ரீசனா வரும். ஓகே, பார்ப்போம். நம்ம பார்க்க புரியும். இப்ப பரர்த்தனுமானங்கிறது இன்ஃபரன்ஸ் ஃபார் அதர்ஸ். ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்வர்த்த அனுமானம் ஆக்சுவலா 3 ஈவன் 3 பாயிண்ட்ஸ்ல கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு புகை வர்றதை பார்த்தோன்னே உதாரணம் அதை அப்ளை பண்ணி கூட புரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் கொஸ்டின்ல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வந்து 3 வழியில கூட புரிஞ்சுக்க முடியும்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, அந்த பிரதிக்னா எத்து ரீசன் இருக்கணும். பட் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றோம், புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ 3 கூட புரிஞ்சுக்க முடியும் நம்ம இன்ஃபர் பண்ணும்போது. ஆனா பரர்த்தனுமான மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம். இது எல்லாமே உங்களுக்கு விளக்கமா சொல்லணும். அதுதான் இது ஒரு பிஒய்க்யூல இதுக்காக. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸே போதும். பட் மத்தவங்களுக்கு விளக்கும் போது 5 ஸ்டெப்ஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ சேம் 5 ஸ்டெப்ஸ், அங்க 3 ஸ்டெப்ஸ் ஒரு இடத்துல அங்க கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இன்ஃபரன்ஸ் ஃபார் அதர்ஸுக்கும் அதே 5 ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி ஆரம்பிச்சோம் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் அனுமானா அக்கார்டிங் டு காசல் ரிலேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பர்பஸ்க்காக 2 ஸ்வர்த்தனுமானம், பரத்தனுமானம். அக்கார்டிங் டு காசல் ரிலேஷன் இது ஈஸி. ஆக்சுவலா அதை விட இது ஈஸி. ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம யோசிக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, இந்த பூர்வாவத், ஷெஷாவத், சமன் யோதத்ஸ் தான் சொல்றோம். பூர்வாவத்னா ஒண்ணுமே இல்ல, முன்ன இருந்தது. ஒரு விஷயம் பாக்குறோம், யூ சி ஸ்மோக் ரைசிங் ஃப்ரம் எ சிம்னி, வருது. ஒரு காஸ் பார்த்துட்டு நம்ம எஃபெக்டா நினைச்சுக்கிறது உள்ள வந்து ஃபயர் இருக்குன்னு நினைக்கிறோம். இது வந்து பூர்வாவத். காசை பார்த்துட்டு இதுதான் அங்க இருக்கும்னு நினைக்கிறது பூர்வாவத். ஓகே, காஸ் என்னன்னா ஸ்மோக். அங்க அந்த ஸ்மோக்கை பார்த்த உடனே எஃபெக்ட் வந்து ஃபயர் அங்க இருக்கும், நம்ம அதை இன்ஃபர் பண்ணிக்கிறோம், நம்மளே அனுமானம் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து பூர்வாவத். எப்படி அனுமானம் பண்ணிக்கிறோம்? நமக்கு முன்னையே தெரியும் புகை எப்படி வரும், நெருப்பாலதான் வரும். சோ அது தெரிஞ்சதுனால நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். சோ பூர்வாவத்னா என்னன்னா காசை பார்த்துடுறோம், எஃபெக்ட நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம், நம்மளே அனுமானம் பண்ணிக்கிறோம். ஓகே, காசுங்கிறது இங்க புகை, அதான் ப்ரையர்னு சொல்றோம், ப்ரையர் நாலேஜ். ஓகே, பூர்வாவத்னா ப்ரையர் நாலேஜ், இந்த பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஷாவத்னா சப்சிக்வென்ட் நாலேஜ். இங்க என்ன பண்ணுவோம், எஃபெக்ட பார்த்துட்டு காசை முடிவு பண்ணுவோம். நைட் நல்லா தூங்கிருக்கும், நல்ல மழை பெஞ்சிருக்கு தெரியல, பட் வெளியில ரொம்ப தண்ணி நின்னுச்சுன்னா இவ்வளவு மழை பெஞ்சிச்சான்னு யோசிக்கிறோம்ல, அதான் அந்த எஃபெக்ட் வந்து அங்க நிறைய தண்ணி நிக்கிறது, மழை பெஞ்சது, அது காஸ் வந்து அங்க மழை பெய்யுது. இதுதான் இங்க சப்சிக்வென்ட் நாலேஜ். ஓகேவா? சோ அப்சர்வேஷன், இங்க எஃபெக்ட பாக்குறோம். ஃபர்ஸ்ட் யூ சி மட்டி வாட்டர் ஃப்ளோயிங் இன் எ ரிவர். இப்ப நம்மளே காஸ் வந்து அப்புறம் யோசிக்கிறோம், ஓஹோ இதுவாயிருக்கும். யூ கன்க்ளூட் தட் தேர் மஸ்ட் ஹேவ் பீன் ஹெவி ரெயின் அப்ஸ்ட்ரீம், தட் மஸ்ட் காஸ் த ரெயின். ஓகேவா? எஃபெக்ட பாக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம காசை யோசிக்கிறது சப்சிக்வென்ட் நாலேஜ். ப்ரையர் நாலேஜ்னா காசை பார்த்துட்டு அப்புறம் எஃபெக்ட். அதுதான் மழை பெய்யுது, நாளைக்கு தண்ணி எல்லாம் நிக்க போகுது, இல்ல ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, அந்த காஸ் எஃபெக்ட். அது வந்து ப்ரையர் நாலேஜ், நம்மளே முடிவு பண்றது எஃபெக்ட், அனுமானம் பண்றது எஃபெக்ட். இங்க வந்து எஃபெக்ட பார்த்துட்டு காசை முடிவு பண்றது சேஷாவத். ஓகேவா? நெக்ஸ்ட் சமன் யோதரஸ்த காமன் அப்சர்வேஷன். இதுல காசும் இருக்காது, இதுல எஃபெக்டும் இருக்காது, ஒரு நார்மலா நடக்கிற ஒரு விஷயத்த அனுமானம் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, இப்ப சன் வந்து இங்க ஒரு இது இங்க கொடுத்துருக்கிறது பிரகாரம் சொன்னா ஜஸ்ட் சன்னோட மூவ்மெண்ட்டை வச்சு ஓகே இது ஈஸ்ட் டு வெஸ்ட் போகுது, இன்னும் இன்டெப்த் போல ஜஸ்ட் நான் இதுல சொல்றேன். ஓகே, ஈஸ்ட் டு வெஸ்ட் போகுது. ஓகே, மூன் வந்து டெய்லி வருது, சோ நைட்ல வருது, சோ நைட் வருது, அவ்வளவுதான். யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க, இல்ல யாரோ வெளியில இருக்கவங்க டெய்லி ஒரு 6 o'clock வாக்கிங் போறாங்க, அதை அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளே ஒரு அனுமானத்துக்கு வரோம்ல, அது எல்லாமே சமோனயோதிஷ்டா தான், காமன் அப்சர்வேஷன். அது காசும் இல்லை, எஃபெக்டும் இல்லை. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா ஏதோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி இது வரும். ஓகே,
ஈவன் நியாய பிலோசபி அப்படி இப்படி புரியல, அந்த கொஸ்டின் விட்டாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் விடவே விடாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் இன்டெப்த் போகும், சில சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வரும், கொஞ்சம் அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஆனா இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் நமக்கு ஓரளவு நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? சோ அனுமானா அக்கார்டிங் டு காசல் ரிலேஷன்னா பூர்வாவத், ஷெஷாவத், சமன் யோதஸ்தா, இது 3 ரிலேட்டடா கொஸ்டின் வந்தா அட்டன் பண்ணிடுங்க, ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? இது காசை பார்த்து நம்ம எஃபெக்டை யோசிக்கிறது. எது வேணா இருக்கலாம். ஓகே, பசங்க ஏதோ ஒரு அன்ஹெல்தி சாப்பாடு சாப்பிட்டா நாளைக்கு உடம்பு கெட்டு போகுது, அது கூட இருக்கலாம். காசு எஃபெக்ட் அதை நம்மளே அனுமானம் பண்ணி சொல்றது, இது சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்றோம்ல, அதுதான். சேஷாவத்துனா எஃபெக்ட் இருக்கும். ஓ நேத்து நீ இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஓ நேத்து நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டல அதான் தொண்டை வலி வருதுன்னு சொல்றோம்ல, அதுதான் சேஷாவத். சமன்யோதுர்ஸா நார்மல் அப்சர்வ் பண்ணி சொல்றது. ஓகே, சோ இது 3 விடாது. இந்த கொஸ்டின்ல இது எதுனா வந்துச்சுன்னா இந்த 3 கண்டிப்பா பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா கண்டிப்பா சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டெப்தா கொஸ்டின் கேட்கும் போது அந்த எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் நமக்கு யோசிக்கணும் நிறைய. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி ஈஸியா பண்ற ஒரு கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் அனுமானால இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன். எனக்கு சில விஷயம் தெரியும், அதை வச்சு நான் அப்ளை பண்றேன், அனுமானத்துக்கு வரேன், அவ்வளவுதான் இது. ஓகேவா? அதுல கேவலன் வாயிங்கிறது ஒன்லி பாசிட்டிவ் காரிலேஷன். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, மிடில் டேர்மும் மேஜர் டேர்ம் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நான் அந்த அளவு சொல்ல வேணாம். பாசிட்டிவா ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் பாசிட்டிவா ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகுது, தெரிஞ்ச ஒரு விஷயம். இது நெகட்டிவா கனெக்ட் ஆகுது, இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். இப்ப பார்க்கலாம். சரி, கேவலன் வாயினா இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் where no exceptions exist. இதை தவிர வேற எதுவும் இருக்காதங்க, இதுதான். So where there is smoke there is fire, always அதுதான் பாசிட்டிவ். அதை தவிர வேற எதுவும் இன்ஃபரன்ஸ் அங்க வராது, இது பாசிட்டிவ். நெகட்டிவ்னா இது பாத்துக்கோங்க, கேவலன் வாயி, இது கேவல வியாத்ரிகே. இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஒன் இம்ப்ளைங் த ஆப்சன்ஸ் ஆஃப் த அதர். இங்க ஆப்சன்ஸ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கும். வேர் தேர் இஸ் நோ ஃபயர் தேர் இஸ் நோ ஸ்மோக், அவ்வளவுதான். இல்லாதது இது இல்ல, அதுவும் இல்ல. இது இருக்கு, அதுவும் இருக்கு, அது பாசிட்டிவ். இல்லைன்னா இல்ல, ரெண்டுமே. ஓகே, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு இருக்காது. சோ இது கேவல வியாத்திரிக்கை. இதெல்லாம் எதுக்குன்னா அதை நம்ம பார்த்து நம்ம அனுமானம் பண்றது, அவ்வளவுதான். உன்னை பார்த்து இருக்கும்னு நினைக்கிறது, உன்னை பார்த்து இல்லைன்னு நினைக்கிறோம், அதை நம்ம அப்ளிகேஷனா யூஸ் பண்றோம், தெரிஞ்சதை வச்சு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அன்வய வியாத்திரிக்கைனா ரெண்டுமே சொல்றது. இது ஒரு கொஸ்டின்லயே கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே இருக்கும் அந்த சென்டென்ஸ்ல. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கும், வேர் தேர் இஸ் ஸ்மோக் தேர் இஸ் ஃபயர், அண்ட் வேர் தேர் இஸ் நோ ஃபயர் தேர் இஸ் நோ ஸ்மோக். இதே மாதிரி கேட்டிருந்தாங்க, கீழே எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. இதே கொஸ்டின் நானே வச்சிருக்கேன். ஓகே, ஒரு பிஒய்க்யூல இருக்கு. ஸோ பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவா இருக்கும். நம்மளே நிறைய இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீ நல்லா சாப்பிட்டா ஹெல்தியா இருப்ப, நீ நல்லா சாப்பிட்டா ஹெல்தியா இருக்க மாட்டேன், அந்த மாதிரி. இல்லைன்னா தெரிஞ்ச விஷயத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம், பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்த்து சொல்லுவோம். அதுதான் அன்வய வியாத்திரிக்கை. பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம விட வேணாம். ஓகே, ஸோ இந்த இதுல அனுமானத்தோட ஸ்ட்ரக்சர் டைப்ஸ்ல வர கொஸ்டின்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வியாப்தின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். இந்தியன் லாஜிக் பிரகாரம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நியாய பிலாசபின்னு ஒண்ணு பார்த்தோம். அது கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிச்சு. அதுல யார் யார் பண்ணா, நியாய சூத்ராஸ்ல இருந்து வந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தது பிரமாணாஸ்ன்னு நேற்று பார்த்தோம். பிரமாணாஸ்னாலே எப்படி நமக்கு நாலேஜ் கிடைச்சிச்சு, அது ஒரு 6 பார்த்தோமா. அது எல்லாமே முக்கியம், அது எல்லாம் ஈஸி தான், கொஸ்டினா பார்க்கும்போது அது புரியும். நெக்ஸ்ட் இப்ப பாக்குறதெல்லாம் அனுமானாவோட டைப்ஸ். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஒண்ணு நிறைய கூட பார்க்கல, கம்மியா தான் பார்த்திருக்கோம். ஆக்சுவலா நியாய பிலாசபி பார்த்திருக்கோம், பிரமாணாஸ்ன்னு ஒரு 6 பிரமாணா நேத்து பார்த்தோம். பிரமாணாஸ்னால எப்படி நாலேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு ஒரு 6 பார்த்தோம். நெக்ஸ்ட் அனுமானா, அந்த அனுமான பிரமாணாஸ்ல ஒண்ணுதான் அனுமானான்னு ஒண்ணு இருக்கு. பிரமாணானாலே ஒரு நாலேஜ் எப்படி கிடைக்குது, அதுல இருக்கிற அந்த அனுமானா தான் நம்ம இப்ப பார்த்தோம், டிவிஷன்ஸா பார்த்தோம். ஸோ இந்த 3 தான் ஆக்சுவலா நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம 4வதா பாக்குறதுல வியாப்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வியாப்தினா என்னன்னா, ஸ்ட்ராங் அன்சேஞ்சிங் கனெக்ஷன் பிட்வீன் 2 திங்ஸ். இது எப்படி சொல்லலாம்னா, இதை நம்ம எக்ஸாம்பிள் இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாக்குறோம், இல் ஆஸ் ஃபயர். இது ஆக்சுவலா ஃபயரை நம்ம பார்க்கல, புகையை மட்டும்தான் அங்க பார்த்திருக்கோம். ஆனா நம்மளே அனுமானம் பண்ணிக்கிறோம் அங்க நெருப்பு இருக்கு. அதுதான் பிரதிக்ஞான்னு சொல்றோம், ப்ரப்போசிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாங்கிறதுக்கு தான் இத்தனை ஸ்டேஜஸ் நம்ம பாக்குறோம். எப்படி அந்த அனுமானத்துக்கு நம்ம வந்தோம், இது கரெக்டா, அதுதான் இதுல நம்ம படிக்கிறதே இருக்கு. சோ பிரதிக்ஞானா ஒண்ணுமே இல்ல, ஓ இங்க நெருப்பு இருக்கு, டக்குன்னு யோசிக்கிறோம்.
நெக்ஸ்ட் எத்துங்கிறது என்னன்னா தெர் இஸ் ஸ்மோக் ஆன் த இல். எது எனக்கு சொல்லுச்சு நெருப்பு இருக்குன்னு? அங்க இருக்க புகை தானே சொல்லுச்சு. அப்ப அதுதான் மிடில் டேர்ம்னு சொல்லுவோம் இங்க. ஓகேவா? நான் மிடில் டேர்ம் மேஜர் டேர்ம் திருப்பி சொல்றேன், ஒண்ணுமே வேணாம். எத்துங்கிறது ரீசன், அவ்வளவுதான். இப்போதைக்கு புகை தான் ரீசன் அங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் வியாப்தியில. இங்க பக்ஷான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுக்கு சப்ஜெக்ட்னா ஒண்ணுமே இல்லை. எந்த இடத்துல வந்துச்சு அந்த புகை? ஹில்லு தானே வந்துச்சு, அதுதான் இங்க சப்ஜெக்ட். எதை பாக்குறோம்? சப்ஜெக்ட். ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ங்கிறது ஒரு பர்சனா சொல்லுவோம். இங்க இல்லுங்கிறது இங்க ஒரு சப்ஜெக்டா நிக்குது, அந்த இடத்துலதான் புகை வந்துச்சு. சோ இல்லுங்கிறது எனக்கு ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? சாதியான்னு ஒண்ணு சொல்லுவோம், அது கன்க்ளூஷன். ஓகேவா? இல்லுல புகை வந்துச்சு, இல்லுங்கிறது இங்க எனக்கு பக்ஷான்னு சொல்லுவோம். புகைங்கிறத நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம். ஓகே, புகை எதனால நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம்? அந்த ரீசனால தானே வந்தோம், அந்த ரீசன் தான் புகை எனக்கு. சோ அந்த ரெண்டும் பார்த்தோன்னு நான் யோசிச்சது என்ன? சாதியானா கன்க்ளூஷன். ஓஹோ, அங்க நெருப்பு இருக்கு. இல் ஆஸ் ஃபயர். ஓகே, பிகாஸ் ஆஃப் த அப்சர்வ்டு ஸ்மோக் அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் எர்த். இல் ஆஸ் ஃபயர். இது ரெண்டும் நான் வர்றதுக்கு எது எனக்கு நடுவுல கரெக்டா எனக்கு எப்படி தோணுச்சு? ஒரு புகையை பார்த்தோன்னா நெருப்பு இருக்கும்னு எப்படி எனக்கு தோணுச்சு? ஏன்னா முன்னையே எனக்கு அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்துச்சு. அது ப்ரூவனாவும் இருக்கு. எல்லா இடத்துலயும் நெருப்பு இருந்தா புகை இருக்கும்ன்றது ஒரு ப்ரூவன் ஜெனரல் ரூல். அது ஜெனரலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நெருப்பு இருந்தா புகை இருக்கும். அதுதான் வியாப்தி, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வியாப்திங்கிறது யூனிவர்சல் ரிலேஷன். அது கரெக்டா எனக்கு தெரிஞ்சதுனாலதான் எனக்கு நெருப்பு இருந்தா புகை இருக்கும், அதனால புகையை பார்த்தோன்னு நெருப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? கேட்கும் போது கன்ஃபியூஸா இருக்கும். அது ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு புகையை பார்த்தோன்னு நெருப்பு இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன் இல்லையா? அந்த நான் நினைக்கிறதுக்கு எனக்கு எது ஒரு ஆதாரமா இருந்துச்சு? என்னால எப்படி நினைக்க முடிஞ்சுச்சுன்னா, எனக்கு முன்னையே தெரிஞ்ச அந்த ஒரு ஜெனரல் ரூலால மட்டும்தான், அதை பத்தின ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால மட்டும்தான். அதுதான் வியாப்தி. ஓகேவா? வேர் தேர் இஸ் ஸ்மோக். ஓகேப்பா, பக்ஷா மேஜர் டம், எத்து மிடில் டம். ஓகே, அதுக்கு பின்னாடி வரேன், இருக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. அதுவும் வேர் தேர் இஸ் ஸ்மோக் தேர் இஸ் ஆல்வேஸ் ஃபயர். இதுதான் இங்க வியாப்தி. ஓகே, வியாப்திங்கிறது ஒரு ஜெனரல் ரூல். நான் ஒரு புகையை பார்த்தாலும் நெருப்பு இருக்குன்னு நினைச்சிட்டேன். அது எதனால நினைச்சேன்னா, எனக்கு முன்னே ஒரு ஜெனரல் ரூல் இருக்குது, வியாப்தியில இருக்குது. அது பேர் தான் நம்ம வியாப்தின்னு சொல்றோம். ஓகேவா? இது மூணு முக்கியம் இங்க: பக்ஷா, சாதியா, வியாப்தி. ஓகேவா? பக்ஷாங்கிறது சப்ஜெக்ட், சாதியாங்கிறது கன்க்ளூஷன், வியாப்திங்கிறது யூனிவர்சல். நம்ம எப்படி அந்த அரிஸ்டாட்டில் சிலாஜிசம்ல மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம் அந்த மாதிரி சொன்னோமோ, அதே மாதிரி இந்த இந்தியன் லாஜிக்லயும் நம்ம இந்த மேஜர், மைனர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். 3 டேர்ம் யூஸ் பண்ணோமா மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல? மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம், மிடில் டேர்ம், 3 டேர்ம் யூஸ் பண்ணோமோ, அதே மாதிரி இந்தியன் லாஜிக்லயும் நமக்கு இருக்கு இந்த 3 டேர்ம். நான் இதை அப்பயே சொல்லியிருப்பேன். இதை சொல்லும் போது நம்மளால அதோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்குதான் அதை நான் அப்ப சொல்லல. ஓகேவா? மைனர் டேர்ம், மேஜர் டேர்ம், மிடில் டேர்ம்னு நமக்கு இந்தியன் லாஜிக்லயும் இருக்கு. ஓகே, அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்ப்போம். மைனர் டேர்ம்னா ஒண்ணுமே இல்ல, பக்ஷா, இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுதான் மைனர் டேர்ம். ஓகே, சப்ஜெக்ட்னா என்ன? எங்க பாக்குறோம்? அந்த புகை இருக்கு, எங்க நான் அந்த இடத்த பார்த்தேன்? அந்த இல்லுல தானே பார்த்தேன், அதுதான் என்னோட சப்ஜெக்ட். ஓகேவா? எங்க இருந்து பாக்குறோம் அதுதான் சப்ஜெக்ட், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மேஜர் டேர்ம்னா என்னன்னா என்னோட கன்க்ளூஷன். நான் எந்த கன்க்ளூட் பண்றேன்ல ஒரு விஷயம், அதுதான் மேஜர் டேர்ம். அதை நம்ம ப்ரெடிகேட்னு அதுல சொல்லுவோம். இது சாதியா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதியானா கன்க்ளூஷன். ஓகேவா? பக்ஷாங்கிறது சப்ஜெக்ட், பக்ஷாங்கிறது சப்ஜெக்ட், இது சாதியாங்கிறது கன்க்ளூஷன். அடுத்தது என்னோட மிடில் டேர்ம்ங்கிறது என்னன்னா எத்து, அது ரீசன். மிடில் டேர்ம்ங்கிறது எத்து. இந்த 3 மட்டும் கொஞ்சம் லைட்டா மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம், ஒண்ணும் இல்ல. மைனர் டேர்ம்னா பக்ஷா, சப்ஜெக்ட். அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. அந்த ஏன் இதே வருதுன்னா, எல்லா புக்லயும் இதே எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. நெருப்பு இருந்தா புகையாது, இதே எக்ஸாம்பிள் சுத்தி சுத்தி ஒரு 10 எக்ஸாம்பிள், 10 கூட 2-3 எக்ஸாம்பிள்ஸ்குள்ளேயே தான் இதுல இந்தியன் லாஜிக்ல எல்லாம் எழுதி இருப்பது, அதே வருது எனக்கும். சோ மைனர் டேர்ம் என்னன்னா இதுல அந்த இல்லுதான். ஓகேவா? பக்ஷா, சப்ஜெக்ட். மேஜர் டேர்ம் என்னன்னா என்னோட கன்க்ளூஷன். அங்க நெருப்பு இருக்கு, அதுதான் என்னோட கன்க்ளூஷன். ஆனா நான் போய் பார்க்கல அந்த நெருப்பை, நானே அனுமானம் பண்ணிக்கிட்டேன் அந்த புகையை பார்த்துட்டு. மிடில் டேர்ம் என்னன்னா அந்த ரீசன். அந்த ரீசன்னா என்னன்னா நம்ம எத்துன்னு சொல்றோம். மிடில் டேர்ம் அந்த எத்து ரீசன் என்னன்னா, அங்க புகை வருது. ஓகேவா? இது இல்ல குறிக்குது மைனர் டேர்ம். மிடில் டேர்ம் அந்த புகையை குறிக்குது, ஸ்மோக்கை குறிக்குது. அந்த மேஜர் டேர்ம்
அந்த மலையில நெருப்பு இருக்கு நானே நினைச்சுக்கிறது. ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம். ஓகே. சோ அதுதான் இங்க எழுதி இருக்கிறதும். இங்க கன்க்ளூஷன் நம்ம சாதியான்னு சொல்றோம், மிடில் டேர்ம் நம்ம ரீசன் சொல்றோம். அந்த அனுமானாவை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் டேர்ம் என்ன பண்ணும், கனெக்ட்ஸ் த மைனர் டேர்ம். அந்த எத்துனா என்னோட ரீசனோட என்னோட மைனர் டேர்ம், என்னோட சப்ஜெக்ட கனெக்ட் பண்ணுது. கரெக்ட் தானே? அந்த மலையில தானே புகை இருக்கு. ஓகேவா? இது பெருசா இந்த பக்ஷா எத்துன்னு கொடுக்கும்போது கனெக்ட் ஆகுது. நார்மலா மலையில தானே நெருப்பு இருக்கு, அதுதான் இந்த கனெக்ஷன் கொடுக்குது. அது என்ன பண்ணுது, என்னோட சாதியானா என்னோட கன்க்ளூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை பார்த்துதான் நம்ம கன்க்ளூஷனே பண்ண முடியுது. ஓகேவா? இதுதான் இங்க சொல்ல வர்றது. கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை பாருங்க, இது புரியும். ஓகேவா? வியாப்திங்கிறது திரும்பி சொல்ற, வியாப்தினா ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு விஷயத்தை அனுமானம் பண்றதுக்கு மேம் அதுல மைனர், மேஜர், மிடில் டேர்ம் மட்டும் கரெக்டா அந்த எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க மேம். ஸ்மோக் வந்து என்ன மேம் மிடிலா? எதுப்பா? இப்ப ஸ்மோக்ங்கிறது உனக்கு மிடில் டேர்ம், எத்து அது. ஸ்மோக்ங்கிறது ரீசன், எத்து அது. ஓகே மேம். மேஜர் டேர்ம் மேம்? மேஜர் டேர்ம்ங்கிறது நம்ம கன்க்ளூஷன் தான் மேஜர் டேர்ம். மலையில வந்து நெருப்பு இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் மேஜர் டேர்ம். ஓகே ஓகே. நெருப்பு இருக்கிறது மேஜர் டேர்ம். பக்ஷாங்கிறது இல்ல, அவ்வளவுதான். எங்க நெருப்பு இருக்கு, மலைய பாக்குறோம், அது சப்ஜெக்ட். எங்க நெருப்பு இருக்குங்கிறது எத்து. நெருப்பு எங்க இருக்கு, அதான் ஸ்மோக்னு சொல்லணும். ஸ்மோக் எங்க இருக்கு, இது. நம்ம அதை ரெண்டுத்த பார்த்துதான் நம்ம வரோமே, நம்ம அனுமானத்துக்கே வரோம். ஆக்சுவலா நம்ம நெருப்பு ஆக்சுவலா பார்க்கல, இதுல வெறும் மலைய பாக்குறோம், புகைய பாக்குறோம். மலைங்கிறது இங்க சப்ஜெக்ட், அதுதான் இங்க மைனர் டேர்ம். ஓகேவா? ஓகேமா. அந்த புகைங்கிறது அங்க மிடில் டேர்ம். இந்த மிடில் டேர்ம் தான் இங்க பிளே பண்ணும். எத்துங்கிறது மிடில் டேர்ம் இது. ஓகே. இது ஏனது வரும், பட் நம்ம பார்ப்போம். எத்துங்கிறது மிடில் டேர்ம். இங்க புகைங்கிறது புகைதான் இங்க மிடில் டேர்ம்ல வருது. there is smoke on the hill. ஓகேவா? நம்ம எது பாக்குறோம், மிடில் டேர்ம் ரொம்ப பிளே பண்ணும். நம்ம அனுமானத்துக்கு மிடில் டேர்மோட பிளே ரொம்ப இருக்கு. நம்ம கரெக்டா இன்ஃபரன்ஸ் பண்றதுக்கு மிடில் டேர்மும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். அதுதான் இங்க நமக்கு வியாப்தியில தேவைப்படுது. வியாப்திங்கிறது ஒரு ஜெனரல் ரூல், அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதனாலதான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது வியாப்திங்கிறது. ஓகே, நம்ம திருப்பி கொஞ்சம் பிஒய்க்யூஸ் பார்ப்போம், இதுக்கு கவலைப்படாது. ஓகே, சரி. 3 கொஞ்சம் வியாப்தினா ஒண்ணுமே இல்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜெனரல் ரூல், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இதுலயும் நமக்கு எத்துவ பாஷாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இது பேர் ஃபேலசிஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். எப்படி நம்ம அவ்வளோ ஃபேலசி அதுல இங்கிலீஷ் இதுல பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு இருக்கு. எப்படி நம்ம ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறோம், சில சமயம் சொல்றதே தப்பா இருக்கும், சில சமயம் இந்த மிடில் டேர்ம் தப்பா சொல்லுவாங்க. அந்த ஸ்மோக்கே பார்த்திருக்க மாட்டேன், அதான் மிடில் டேர்ம் அங்க, ஆனா நானே ஒண்ணு யோசிக்கிறது, அந்த மாதிரி. ஓகே, அந்த ப்ரிமைசஸ்குள்ள பண்ற தப்பு தான் நம்ம கன்க்ளூஷன் சரியா வராது பாத்துக்குது இல்ல, நம்ம யோசிக்கிறது தப்பாகுது. அதை பத்தினதுதான் எத்துவ பாஷான்னு சொல்றது. வேற ஒண்ணுமே இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். அது கன்க்ளூஷனா தப்பா இருக்கலாம், இல்ல அது நம்ம பார்த்த விஷயமே தப்பா இருக்கலாம், எது வேணா இருக்கும் அதுல. ஓகே, அதுதான் எத்துவ பாஷா சொல்றோம். So example of எத்துவ பாஷானா, the tree has flowers, so it must be a fruit tree ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இது கரெக்டா வருமா? Fault. Not all trees with flowers are fruit trees. இல்ல, எல்லா பூல இருந்தும் பழம் வந்துடாது. ஸோ இது அந்த இடத்துலயே தப்பு. ஸோ இந்த இடத்துல மிடில் டேர்ம் சரியா ஒர்க் ஆகல, ஸோ ஃபால்ட்டா இருக்கு, இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ எத்துவ பாஷானாலே நம்ம தப்பா இருக்கிறது ஏதோ. It occurs when the reason எத்து presented to support the conclusion சாதியா is not valid or doesn't follow the general rule வியாப்தி. இங்க ஏன் இந்த வியாப்தி வருதுன்னா, வியாப்திங்கிறது ஜெனரல் ரூல். அங்க இது இதோட கனெக்ட் ஆயிருக்கும்ன்றது ஒண்ணு ஜெனரலா நமக்கு நல்லா தெரியும், அது ப்ரூவனா இருக்கும், அதான் வியாப்தி. அது கரெக்டா நம்ம ஒரு இடத்துல லாஜிக்கா திங்க் பண்ணும்போது கண்டிப்பா அது ப்ராப்பரா இருக்கும். வியாப்தி இல்லாதப்ப என்ன ஆகும், ப்ராப்பரா இருக்காது இல்லையா? ஜென்ரலா ஒரு விஷயம் கரெக்டா இருக்கு, இப்ப ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் இருக்கு, அது ப்ரூவனா இருக்கு, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணும்போது கரெக்டா வரும். ஒரு 5 6 போடும்போது அந்த இடத்துல ஜெனரல் ரூலே இல்ல அந்த இடத்துல, அப்ப அது தப்பா வரும். ஜெனரல் ரூல் இருந்து வியாப்தி, அது நம்ம கரெக்டா அந்த நாலேஜ் நமக்கு தெரியும் போது நம்ம கரெக்டா ப்ராப்பரா அனுமானம் பண்ண முடியும். அப்படி பண்ணலன்னா தப்பாயிடும். ஓகே, சோ எத்துவ பாஷால வியாப்தி இருக்காது, ப்ராப்பரா இருக்காது. அதே மாதிரி ரீசன் சரியா இருக்காது. ரீசன் தான் என்ன, அங்க நம்ம பார்த்தா மலையில பார்த்தா புகை, அங்க புகையே இல்லாம நானே ஒரு அனுமானம் பண்ணா தப்பாயிடும்ல. சோ அந்த ரீசன் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட அனுமானத்துக்கு, அதுதான் எத்துன்னு சொல்றோம். சோ அதே மாதிரி எத்துவ பாஷாலையும் சில டைப்ஸ் இருக்கு நமக்கு.
சவ்ய பிச்சாரான்னு இருக்கு. இது fallacy of inconstancy or irregular middle. நம்ம ரொம்ப இந்த மிடில் டேர்ம்குள்ள போனா கன்ஃபியூஸ் ஆகும். பட் இதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. சவ்ய பிச்சாரா. சவ்ய பிச்சாரான்றது இங்க நமக்கு இப்ப ப்ரிமைசஸ் கன்க்ளூஷன் அரிஸ்டாட்டில் சிலாஜிசம் தெரியும். அதோடய இப்ப கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட், சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ஸ்வீட்னு கொடுத்துருக்காங்க. பட் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஸ்வீட்டுங்கிற வேர்டு வந்து மிடில் டேர்மிங்க. இதுதான் நம்ம ரீசன். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட்னு சொல்றோம். எல்லா ஃப்ரூட்டும் ஸ்வீட்டு, சில வெஜிடபிள் மட்டும் ஸ்வீட்டு, இல்ல சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் நம்ம சொல்ல முடியுமா? இந்த இடத்துல வந்து ஸ்வீட்டுங்கிறது நமக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகல, சரியா அதை கன்வே பண்ணல. ஸோ த இன்கன்சிஸ்டன்சி இன் த யூஸ் ஆஃப் ஸ்வீட் காசஸ் த இன்ஃபரன்ஸ் டு ஃபெயில். இந்த இடத்துல நமக்கு சரியா வரல. இந்த மிடிலோட இது சரியா இல்லை. எல்லா ஃப்ரூட்டும் ஸ்வீட்னு சொல்லியாச்சு. பட் சில வெஜிடபிள்ஸ் ஸ்வீட்டா இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்ப சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சொல்ல முடியுமா? எல்லா ஃப்ரூட்டும் சொல்லிட்டோம். சரியா இருக்காது. ஓகே, இது இந்த மாதிரி மிடில் டேர்ம் வந்து கொஞ்சம் அது வந்து சரியா வரலன்னா அது சவ்ய பிச்சாரா, இல்லைன்னா fallacy of inconstancy or irregular middle. எல்லா புக்லயும் இதுதான் கொடுத்திருப்பாங்க. சவுண்ட் இஸ் எட்டர்னல் பிகாஸ் இட் இஸ் ஆடிபிள். இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள், சவுண்ட் இஸ் எட்டர்னல் பிகாஸ் இட் இஸ் ஆடிபிள். ஆக்சுவலா எட்டர்னல்னா இதுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஸ்டார்டிங்கும் இல்லை எண்டிங்கும் இல்லாத ஒரு விஷயம் எட்டர்னல். ஓகே, அதே மாதிரி ஒரு வார்த்தையிலேயே சொல்ல முடியாத ஒரு இது. காடுக்கெல்லாம் சமயம் எட்டர்னல் சொல்லும். அந்த அளவு இருக்கிறத ஆடிபிளோட கனெக்ட் பண்றது, அது கனெக்டடே சரி கிடையாது. அதனால சவ்ய பிச்சாரா, கனெக்ஷனே சரி கிடையாது அது. ஓகே, அது மீனிங்கே சரியில்லை. எட்டர்னல் மீனிங் வேற, ஆடிபிள் வேற. அந்த மாதிரி. நெக்ஸ்ட் விருதான்னு ஒரு fallacy இருக்கு. இது fallacy ஆஃப் கான்ட்ரடிக்டரி மிடில்னு சொல்றோம். விருதா அதே மாதிரி. விருதா எப்ப அக்கர் ஆகும்னா, இது பாரு, ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட், லெமன் இஸ் நாட் ஸ்வீட். எல்லா ஃப்ரூட்ஸும் ஸ்வீட் சொல்லிட்டோம். பட் லெமன் ஸ்வீட் கிடையாது. லெமன் இஸ் நாட் எ ஃப்ரூட்னு சொல்றோம். இதுலயும் விருதானன்றது அக்கர்ஸ் when the middle term எத்து contradicts itself. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ப்ரிமைஸ் 1 இப்படி இருக்கு, ப்ரிமைஸ் 2லயே அது ஒரு கான்ட்ரடிக்டரி வரும்போது அது விருதால வந்துடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிமைசஸ் இருக்கு, செகண்ட் ப்ரிமைஸ்லயே ஒரு கான்ட்ரடிக்டரி வருது, வேற மாதிரி வரும். ஓகேவா? அந்த மாதிரி வரும்போது இப்ப இங்க ஆர் ஸ்வீட், இங்க நாட் ஸ்வீட்னு வந்துருச்சு. ஸ்வீட் நாட் ஸ்வீட் இந்த மாதிரி வரும்போது அது விருதா. அதுக்குள்ளேயே கான்ட்ரடிக்டரி. சவுண்ட் இஸ் எட்டர்னல் பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இதுவும் தப்பு. இதுவும் எல்லா இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இல்ல இல்லையா? இதுவும் இந்த எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா ஞாபகம். சவுண்ட் இஸ் எட்டர்னல் பிகாஸ் இட் இஸ் ஆடிபிள், சவ்ய பிச்சாரா. இந்த இடத்துல சவுண்ட் இஸ் எட்டர்னல் பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட், இதுவும் தப்பு. கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இது ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ண வேணாம். எட்டர்னல் இது நாட் ப்ரொடியூஸ்ட், இது ப்ரொடியூஸ்டு தான் இது. ஸோ இது கான்ட்ரடிக்டரி மிடில். ஓகே, நெக்ஸ்ட் சத் பிரதிபக்ஷான்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா கவுண்டர் ஆர்குமெண்ட். இதுவும் அதே மாதிரி தான் வரும். அதுக்கு ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே ரெண்டு மாறி மாறி வருங்க. சவுண்ட் இஸ் எட்டர்னல் பிகாஸ் இட் இஸ் ஆடிபிள் அண்ட் சவுண்ட் இஸ் நாட் எட்டர்னல் பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அதுக்குள்ளேயே கவுண்டர் ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா அது சத் பிரதிபக்ஷான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு பிரசன்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் வியூ வரும் ஒன்னுலயே, ஆர் சேலஞ்ச் த ஒரிஜினல் ஆர்குமெண்ட். ஓகேவா? நீங்க அதை படிச்சு பாருங்க அந்த கொஸ்டினை. அந்த ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே ஒரு கான்ட்ரடிக்டரி வந்துச்சுன்னா அது சத் பிரதிபக்ஷா இல்ல கவுண்டர் ஆர்குமெண்ட். ஓகேவா? இங்க வந்து ப்ரிமைசஸ்குள்ள வரும், கன்க்ளூஷனும் இங்க இருக்கும். ஓகேவா? ஆனா அங்க வந்து சென்டென்ஸ்குள்ளேயே வரும் கவுண்டர் ஆர்குமெண்ட். ஓகேவா? இது அப்படியே சென்டென்ஸாக தான் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. நெக்ஸ்ட் அசித்தான்னு ஒண்ணு இருக்கு, ஆர் fallacy ஆஃப் அன்ப்ரூவ்டு மிடில்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து கனெக்டடே ஆயிருக்காது. ஸ்கை லோட்டஸ் இஸ் ஃப்ரேக்ரண்ட் பிகாஸ் இட் இஸ் லைக் த லோட்டஸ் ஆஃப் எ பாண்ட். இதுல கம்பேரிசன் பண்ணிருப்பாங்க. அசிதால கம்பேரிசன் இருக்கும், பட் ப்ராப்பரா அது கம்பேரிசனே ஆயிருக்காது. ஸ்கை லோட்டஸ் ஃப்ராக்ரண்டாவே இருக்காது இல்லையா? அது ஸ்கை லோட்டஸ்ங்கிறது வேற ஃப்ளவர், அதோட இதை கனெக்ட் பண்றது. ஓகே, so unproven, it refers to something that is unproven or unsupported by evidence. அந்த எவிடன்ஸோட அது ப்ரூவ் பண்ணவே முடியாது. it denotes a claim or argument that lacks sufficient proof. இதே மாதிரி there is life on other planets னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அசித்தா. ஏன் இது அசித்தானா, the claim is unproven as there is no concrete evidence or scientific proof to support it. நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. அசித்தானா அதை ப்ரூவ் பண்றதுக்கு எதனா இருக்கணும். இது அன்ப்ரூவன். இது அவ்வளவுதான். எதனா ஒரு அன்ப்ரூவனா இருக்கிறது அந்த மாதிரி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி எதனா ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா அது அசித்தால வரும். அன்ப்ரூவன் ஆர் அன்சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ். அவங்க கொடுக்குற எவிடன்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காது. தெர் இஸ் லைஃப் ஆன் அதர் பிளானட்ஸ்ங்கிறது இதுல நம்ம இது கிளைம் சொல்லவே முடியாது. இருக்கலாம், இதுக்கு எவிடன்ஸும் நம்ம கிட்ட இல்லை, அந்த மாதிரி வரும்போது அசித்தா. ஓகே, நெக்ஸ்ட் பதித்தான்னு ஒண்ணு இருக்கு. இது fallacy ஆஃப் இன்கான்குருவிட்டி.
ஓகே, பதித்தானா fallacy of incongruity. இங்கேயும் அதே மாதிரி வேற an argument is invalidated by pointing out contradictions or inconsistency. இங்க the tree produces both apples and oranges னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? புரிஞ்சுக்க முடியாது ஃபர்ஸ்ட். அதை ரெண்டு ஒரு மரத்துல 2 ஆப்பிளும் இருக்கு, ஆரஞ்சும் இருக்கு, அந்த மாதிரி சொல்லும் போது அது ஒரு மாதிரி அது அனுமானம் பண்ணவே முடியாத இருக்கும். அதான் இன்கான்குருவிட்டி. ஓகே, கான்குருவிட்டின்னு ரெண்டும் ஒன்னா இருந்தா பரவாயில்ல. நம்ம அனுமானமே பண்ண முடியாத ஒரு பதித்தா. ஓகே, இங்க இந்த when an argument is refuted வேர்ட் யூஸ் பண்றாங்க. இட் இஸ் shown to be invalid or untrue. ஒரு இல்லாத ஒரு விஷயத்த சொல்றது அதான் இன்கான்குரிட்டி, பதித்தா. An example here is refuted because it contradicts what is logically and naturally true. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வந்து லாஜிக்கலா ரைட்டோ இருக்கலாம், அதுக்கு எதுவுமே ஒரு விஷயம் செட்டே ஆகாத ஒரு விஷயத்த ஏதோ ஒண்ணு சொல்லும் போது அது பேர் பதித்தா, fallacy of incongruity. ஏன்னா நான் ஒண்ணு அனுமானம் பண்றதுக்கு அது நேர்மாறா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஓகே, லாஜிக்கலா செட்டே ஆகாத ஒரு விஷயம் யாரோ சொல்றாங்கன்னா அது பதித்தா. ஓகேவா? சோ இந்த 5 எதுல வருதுன்னா எத்துவ பாஷால வருது. இது ஒரு fallacy. நம்ம எப்படி ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு இதெல்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் பேரை படிச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் இதெல்லாம் ஒரு தடவை பாருங்க. அட்லீஸ்ட் இதையாது இல்லைன்னா fallacy of inconstancy or irregular middle. மிடில்னா என்னன்னா இதுல இருக்கு அந்த மிடில் டேர்ம் வந்து சரியா இங்க அது கன்வே பண்ணல, அதனால நம்மளோட கன்க்ளூஷன் ப்ராப்பரா இல்ல. நெக்ஸ்ட் படிச்சோம் விருதான் படிச்சோம். இது fallacy of contradictory middle சொல்லுவோம். ஏன்னா மிடில் டேர்மே அங்க வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இந்த ஸ்வீட் இங்க நாட் ஸ்வீட்னு இருக்கு, அதுதான் விருதா. ஓகே, இது கான்ட்ரடிக்டரி மிடில் சொல்லுவோம். ஓகேவா? இல்லைன்னா விருதா அக்கர்ஸ் when the middle term contradicts. அதான் எத்து, மிடில் டேர்ம்னா எத்து. அடுத்து சத் பிரதிபக்ஷான்னு படிச்சோம். கவுண்டர் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே 2 கான்ட்ரடிக்டரி இருக்கும். ஓகே, அந்த சென்டென்ஸ்குள்ளேயே 2 மாறி மாறி இருக்கும். நெக்ஸ்ட் அசித்தான் படிச்சோம். அசித்தானா நம்மளோட எவிடன்ஸ் வந்து கரெக்டா அதோட சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸ்கை லோட்டஸ் கரெக்டா இருக்காது, நம்ம எவிடன்ஸ் ஒண்ணு சொல்றது இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. இங்க எவிடன்ஸ் வந்து லோட்டஸ் ஆஃப் அ பாண்ட் அந்த மாதிரி சொல்றோம், அது இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் பதித்தாங்கிறது அவங்க சொல்றதே தப்பா இருக்கும். ஓகேவா? அதுதான் சொல்றதே தப்பா இருக்கும், நான் நினைக்கிறதுக்கு அது இன்கான்கிருவென்ட். கான்கிருவனா சேமா இருக்கா. ஸோ fallacy of incongruity. இது கொஞ்சம் இவ்வளவுதான்ப்பா இருக்கு நமக்கு இந்தியன் லாஜிக் பிரகாரம்.